இந்த சரவணபவ நிறுவனரும் வாஸ்து நிபுணருமான பரணி பாரதி அவர்களுக்கும் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நல்ல கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஆள் தேவை. அதுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் தேவை. இப்ப எல்லோரும் மீட்டிங் வைக்கிறாங்க, நல்ல உள்ளங்களா நல்ல செயல்களா என்பது தெரியாது. ஆனா உண்மையா உழைக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகளில் முக்கியமான நபரும் வாஸ்து நிபுணரும் நமது ஆசானும் பரணி பாரதிக்கு முதற்கண் வணக்கம். அவர் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு. ஐயா, மாணாக்கர்களுக்கு நல்ல செய்திகளை நல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று. அது எவ்வளவு பெரிய ஒரு உத்தமமான வார்த்தை தெரியுங்களா? எப்படி நம்மளால முடியலனாலும் வேறு ஒருத்தரை வைத்தாவது நல்ல கருத்துக்களை நம்ம குழுவிற்கும் நல்ல மக்களுக்கும் நல்ல மாணவர்களுக்கும் கொண்டு செல்வதற்கு நல்ல எண்ணங்களும் நல்ல உள்ளங்களும் அமைய பெற்ற அவருக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கும், இந்த குழுவில் இணைந்திருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் கோடான கோடி நன்றிகளையும், காஞ்சி வாசாய வித்மகே சாந்த சொரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயா மகா பிரிவா அனுகிரகத்தோடு தோடகரின் ஆசியோடு ஆதிசங்கரர் அன்போடு தமிழ் அன்னையின் தவ புதல்வனான கவிஞர் கண்ணதாசனின் எழுத்தோடு எனது குருநாதர் அன்போடு வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களின் உறவோடு எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம். ஐயா, இப்போ கேது இருக்கிற கிரகங்களில் ஃபார்வர்டு, அதாவது முன்னோக்கி செல்வது கேது மட்டும்தான் ஐயா. எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சி, அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு மளிகை சாமான் வாங்குங்க, வீட்டுக்கு ஒரு காது குத்தல், எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் எடுத்தாலும் அங்க பிள்ளையார் சுழி அப்படின்னு போட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த பிள்ளையார் சுழி தாங்க கேது. எடுத்தவை சிறப்பாக நடைபெற, சிறப்பாக நடத்தி கொடுக்க, விநாயக பெருமானே முழு முதற் கடவுளே உன்னை வணங்கி தொழுகின்றேன் அப்படின்னு தான் அகார உகார மகார என்று ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆரம்பிச்ச நாம அதோட அவரை முடிச்சுக்கிறோம். அங்கதான் நம்ம பண்ண சிறு தடங்கல்களும் சிறு தவறுகளும். எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிப்பது எப்படியோ அதுவரை முடிந்த பிறகும் அவருக்கு மரியாதைகளும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணங்களும் நம்மோடு ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்கணும். இப்போ 5 ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போனா அசால்ட்டா இருப்போம். ஆனா 50,000 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போனா எப்படி இருப்போம்? தொட்டு தொட்டு பார்த்துப்போம். அப்போ உலகத்திலே வெல்ல முடியாத ஒரு கிரகம் கேது. அந்த கேதுவை உள்ளத்தில் வை. பதஞ்சலி முனிவர் அற்புதமாக சொல்வார். என்ன சொல்வார்? ஐம்பூதங்களை எப்படி ஆமை தன் ஓட்டுக்குள் இழுத்து கொண்டதோ அதுபோல பஞ்சபூதத்தையும் உன்னோடு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி உள்வாங்கும் பொழுது கிடைக்கின்ற சுகம் அற்புதமா இருக்கும். அதுதான் இறைவனை நாடும் வழி, இறைவனை உணரும் வழி. அந்த இறைவனை உணர்வதற்கும் உள்வாங்குவதற்கும் நல்ல நினைவாற்றல்கள் வேண்டும். அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுவாங்க, அதுதான் காரணை. அதுதான் காரணைன்னு சொல்லுவாங்க. காரணை என்றால் நல்ல நினைவாற்றல். நீங்க கூட வேண்டுங்க, நீங்க கூட படிங்க. எல்லாம் படிச்சாலும் யாரும் படிக்காம வந்தது கிடையாது, யாரும் தெரியாம வந்தது கிடையாது. எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் படித்திருக்கிறார்கள், ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் என் மாணவர்களுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால், நல்ல நினைவாற்றலை கொடு இறைவா, அதை சரியான நேரத்தில் கொடு தலைவா. இந்த ஒரே சென்டென்ஸ் தாங்க முக்கியமான சென்டென்ஸ்.
நம்ம எல்லாம் படிக்கிறோம், நம்ம எல்லாம் பார்க்கிறோம், எல்லா இறைவனை உணர்கிறோம். அந்த உணர்தலும் படித்தலும் சரியான நினைவாற்றலை கொடுப்பது கேது. கேது வேணான்னு யாரும் சொல்ல முடியுமா? அவரவர்கள் வயதிற்கு ஏற்பவும் அவரவர்கள் பாவத்திற்கு ஏற்பவும் கேதுதான் அவசியம். கேது இல்லாமல் எதுவுமே கிடையாது. மோட்சம் வேணான்னு சொல்றவங்க யாருன்னா இருக்காங்களா? நரகாசூரனும் அசுரனும் இறைவா, இறைவன் திருவடியை அடைந்து மோட்ச தீபமும் விஸ்வரூப தரிசனமும் இறைவனை கண்டவர்கள். கண்ண பரமாத்மா சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? என்னுடைய விஸ்வரூப தரிசனம் உனக்கு வேண்டுமா? என்னை திட்டிக்கிட்டே இரு, என்னை திட்ட திட்ட உன்னை நான் சீக்கிரமாக ஆலிங்கனம் செய்து கொள்வேன். அதனாலதான் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, வைதாலும் வைகுண்டம் செல்ல முடியும் அப்படின்னு. அது போல என்னை அப்பர், சுத்தர், மாணிக்க வாசகர் நால்வர்களும் இன்று வரை சைவ சித்தாந்தத்திற்கு உறுதுணையாக நின்ற தெய்வங்கள். அவர்கள் இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், இன்னி வரைக்கும் நம்ம அவர் கூட பழகிறோம். அவர் பாடிய பாடலையும் அவர் நடந்து சென்ற இடங்களையும் அவர் புனர் அவதாரம் பண்ண கோயில்களையும் நம்ம வணங்குறோம். ஏன்? இறைவனை மெய்யாக கண்டவர். உள்ளுக்குள் உடல் என்ற சிற்சபையில், உலகம் என்ற பொற்சபையில் இறைவனை காண், எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் இறைவன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கார். உள்ளம் என்ற சிற்சபை, உலகம் என்ற பொற்சபை, இதில் இறைவனை நேருக்கு நேர் காணடா. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். எங்கு இல்லை இறைவன்? எங்கு இல்லை கேது? எங்கு இல்லை வரம்? எல்லா இடத்திலும் இருக்குது. குழந்தைய நம்ம பேரனோ பேத்தியோ நம்மளுக்கு குழந்தைகள, அம்மா வா, அப்பா வந்திருக்காரு, தாத்தா வந்திருக்கு, ஒரு முத்தம் கொண்டாந்து ஓடி வந்து முத்தம் கொடுக்கும். அதான் கேது. அந்த ஒரு முத்தத்தில் உச்சி குளிர்ந்து ஒரு தாயும் தகப்பனும் பாட்டனும் பாட்டியும் அளவலாக சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷத்தின் உச்சமே கேதுதான். அப்பியாற்பட்ட கேதுவை பத்தி இன்னைக்கு பேச தலைப்பு கொடுத்திருக்கார் நம்மளுடைய நிறுவனரும் வாஸ்து நிபுணரும். சொல்லில் அடங்காதது. காற்று கையில பிடிக்க முடியுமா? முடியாது. கேது பிடிக்கவே முடியாது. ஆனால் உணர முடியும். வெயில்ல நம்ம அலைஞ்சு திரிந்து வரும். அப்படியே ஒரு தென்றல் காற்று சுகமா வீசுச்சுன்னா, அப்பா, பேனை போட்டுட்டு ஏசி போட்டு உட்கார்ந்து அந்த சுகத்தை உணர்வது கேது. சுகத்தை உணர்வது கேது. கோபத்தை எல்லாரும் உணரலாம். அடிச்சா வலிக்கும், திட்டினா வலிக்கும். ஆனா கேது உணர்ந்தால் தான் இனிக்கும். கேது இல்லாம எந்த வாழ்வும் கிடையாது. அதுதான் முதல் நட்சத்திரமா வச்சாங்க. அதனாலதான் முதல் ஆரம்ப புள்ளியா வச்சாங்க. பெண்கள் கோலம் போடுறீங்க, முதல்ல கம்பி எடுக்கிறீங்களா புள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா முதல்ல புள்ளி தான் வைப்பாங்க. புள்ளி வைத்த பிறகு பல புள்ளிகளை இணைத்து ராகுவாக இணைத்து வந்தால் அது பிரம்மாண்ட கோலமாக மாறும். உங்கள் கோலமும் எங்கள் தவ கோலமும் மாறுவதற்கு ரிஷிகள் எப்படி உருவானாங்க? அமைதியாக ஓரிடத்தில் இருந்து இறைவனை உள்வாங்கி, சிந்தனையில் உள்வாங்கி, ஐம்புலன்களையும் அடக்கி இறைவனை கண்டார்கள். ஞானப்பால் ஊட்டினாங்களே தாயாரு, 4 ஒருவர் சீர்காழியில. நமக்கு பால் ஊத்துறாங்க. குழந்தை பிறந்த பிறகு அன்னம், தாய்ப்பால், திருமணம் ஆன பிறகு வாழ்க்கைப்பால், இறுதி முப்பால். அது முப்பால் வந்த பால். ஆக பால் உணர்வுகளும் பால்களும் பால் போல வெண்மையான குணங்களும் நிறங்களும் கொண்டதுதான் கேது. நம்ம டைலாக் சொல்லுவோம், பயணி பஞ்சாமிர்தம் இவரு பஞ்சாமிர்தம் பேசுகிறான்னு. ஆனா கடைசியில ஒரு 5 வருஷம் கழிச்சு அவரே லைன்ல வந்து நிற்பாரு, அல்லது அவரே பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுவார். கேது யாருமே தொட முடியாதது, யாருமே விட்டு விலக முடியாதது. உணர முடியும், உணர்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் கேதுவே ஆதாரம். பாருங்களேன், உங்களை திட்டினாங்கன்னு வச்சுங்களேன், கோவம் வரும். வாழ்த்துனா சந்தோஷம் வரும். கேது வாழ்த்துதலுங்க.
அட்சதை என்பது கேதுங்க. ஆசீர்வாதம் என்பது கேதுங்க. கேது மாய வலை அல்ல, அன்பின் வலை, மாயா வலை. நீ உலக இன்பங்களை, சிற்றின்பங்களை சிக்கி தவிக்கும் பொழுது, அந்த மாயா வலை ஆகிய இறைவனை நாடும் பொழுது அந்த வலையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இப்போ வலைதான் கேது. ஆனா என்ன வலை? மாயா வலையில் இருந்து விடுதலை கொடுக்கும் வலை. கடல் என்ற ராகுவில் வியாபாரம் என்ற இடத்துல அவர்கள் மீனவர்கள் போடு வலை வீசுகிறார்கள். அது வயிற்றுக்கு வலை, வயிற்று பசி வலை. அவர்களுக்கு தொழில் அது. வலையே ஆதாரம். இங்கு நம்ம வாழ்க்கையும் ஜோதிடமும், ஏன் ஜோதிடத்தை மட்டும் விடுங்க, மீதி வாழ்க்கை எடுத்துக்குங்க, எல்லாத்துக்குமே ஆதாரமே. உங்க பேரை உங்களை தாத்தா நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல, தொடர்ந்து. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஏக்கம், ரூல் ஆஃப் வே இருப்பா. 1000 வேலை இருக்கு, என் பேரனை வழி அனுப்பிச்சிட்டு வரேன், என் பேத்தியை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். அந்த முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கேது முக்கியத்துவம் வாய்ந்தது, மரியாதைக்குரியது. என்று கேதுவை நீங்கள் மரியாதை நிமித்தம் செய்கிறீர்களோ, அடிக்கடி இன்னொரு செயல சொல்லலாம், முதல் மரியாதை கொடுக்குறாங்களா, அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? என்ன மரியாதை கொடுத்தாலும் இறைவனை சரணாகதி அடையும் போது, இறைவனை சந்திக்கும் போது, விஐபி தரிசனமா இருந்தாலும் சரி, சாதாரண பொது தரிசனம், அந்த இறைவன் முன்னாடி போகும்போது சமமாகப்படுகிறது. ஒரு மரியாதை உங்கள் ஜாதகத்தில் கேதுவில் இருக்கிறது. கேது வலை அல்ல, ஆன்மீக வலை அல்ல, அன்பு வலை. என்று நீங்கள் கேதுவை நல்ல விதமாக நினைக்கிறீர்களோ, அன்றே உங்கள் வாழ்க்கையின் தரம் உயர்கிறது. இப்போ ஒண்ணு இல்ல, அதே செயல்தான், திட்டிக்கினே இருக்கிறான், அந்த இடத்துல நீங்க போவீங்களா? ஒரு குழந்தை சிரிக்கணும், ஒரு குழந்தை உருவாகணும், அந்த வீட்டுலதான் வம்ச விருத்தின் பேர். திருமணமானவுடன் எத்தனை தாய்மார்களுக்கு வேண்டுதல் என்ன? நம்மளுடைய கலாச்சாரத்திற்கு, இந்து மத சனாதன தர்மத்திற்கும், நம் வாரிசுக்கு ஒரு வாரிசு வேண்டும், நம் பரம்பரைக்கு வாரிசு வேண்டும், அந்த பரம்பரையை தூக்கி நிறுத்துவதற்கு நம் குல கொழுந்து ஒன்று வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் வேண்டுகிறார்கள். ஆனா ஒரு பன்னி குட்டி போட்டாலும் பரவாயில்ல, எறும்பு குட்டி போட்டாலும் பரவாயில்ல, நம்ம நினைக்கிறோம் கிடையாது. இல்ல, என் பேரை, என் பேத்தி, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று அன்பின் ஆதாரம். ஆதாரம் மட்டும் கேதுங்க. கல்வெட்டு இன்னைக்கு எழுதி வச்சிருக்காங்க, திருப்பரமணம் குன்றம் என்று வந்தது அப்படின்னு ஆதாரம் கேது. ஆனால் அந்த ஆதாரத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறாய் என்பது அவதாரம். இறைவன் எத்தனை பேருக்கு விஸ்வரூப தரிசனங்கள் கொடுத்திருக்கிறார்கள்? அது ராகு. எத்தனை பேர் இறைவனோடு கலந்திருக்கிறார்கள்? அது ஆதாரம். கேது ஆதாரங்க. இந்த ஆதாரத்தை அழிக்க கூடாது, ஆதாரத்தை கவன சிதறல்களாக கை வைக்க கூடாது. ஆதாரம் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். ஓட் ஐடி, நீ யாரு, என்ன படிச்ச, உன்னுடைய சர்டிபிகேட்ல எது, ஓராண்டு முழுக்க படிக்கிறாய். இப்ப இன்னைக்கு வாஸ்து கிட்டத்தட்ட பல பேர் படிக்கிறாங்க, பல வருஷங்களா படிக்கிறாங்க, அது அத்தனையும் ராகு. ஆனா அதனுடைய எசன்ஸ், எஃபர்ட், படிச்சு முடிச்ச பிறகு சான்றிதழ், நீ படித்தாய் என்பதற்கு அங்கீகாரம், நீ முடித்தாய் என்பதற்கு ஆதாரம், அது அத்தனையுமே கேது. என்ன படிச்சிருக்கிறாய் என்பது சர்டிபிகேட் கொடுப்பா, நான் எம்ஏ படிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஆதாரத்தை காட்டு. ஆதாரம் தான் கேது. படித்து கொண்டே இருப்பது ராகு. அதாவது பதஞ்சலி முனிவர் என்ன சொல்றார்? மௌனமாக ஐம்பூதங்களை உள்வாங்கு, கண்ணை மூடு. இப்ப நமக்கு ஒரு பாடம் வரல, அல்லது ஒரு பாடல் மெய்மறந்து பாடுகிறோம் அப்படி என்றால் அது கேதுவின் ஆதிக்கத்தால். கண்ணை மூடி தியானத்தில் அல்லது ரீவன் நினைவாற்றலை கொண்டு வா. ஏன் இந்த கேதுவின் காதல்னு சொல்றோம்? நான் அடிக்கடி கேட்பேன், எனக்கு வாதிரோட்டு சங்கருக்கு நல்ல நினைவாற்றலை கொடு, நல்ல நினைவாற்றலை கொடு, அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதற்கு வித்தையை கொடு, அல்லது வாய்ப்பை கொடு. இங்கு வாய்ப்பு என்பது கேதும், வித்தை என்பதும் கேதும், அதை நல்ல நினைவாற்றல் என்பதும் கேதும். நல்ல ஸ்டோரேஜ். இன்னைக்கு பின் டிரைவ்ல நம்ம பாட்டு கேட்கிறோம், செல்போன்ல கேட்கிறோம், ஆனா கேதுவை தானே திட்டுறோம்.
அதுல ஸ்டோரேஜ்னு ஒண்ணு இருந்ததுனால தானே இன்னைக்கு நம்ம எல்லாமே பாக்குறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த டிவியினுடைய பயணி பாரதியினுடைய சரவணபாபு டிவியினுடைய அத்தனை நபர்களும் அத்தனை நண்பர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எதனால? இந்த கேதுவினால் தானே. இந்த கேதுவினால் தான் நம்ம பார்க்கிறோம். ராகுவின் தோற்றத்தில் கேதுவின் ஞானத்தில் பார்க்கிறோம். 2 கண்கள் தான், ஒன்று ராகு ஒன்று கேது. ஆனால் உலகம் அல்லது இறைவன் என்ற பார்வையில் பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் ஒவ்வொருடைய வாழ்விலும் உங்கள் கேது மிக மிக அவசியம். அதனாலதான் டானுக்கெல்லாம் டான் தனியை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. அதை விட அவருக்கு அசிஸ்டன்டான செவ்வாயை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா இந்த சனிக்கும் இந்த செவ்வாய்க்கும் டட்டடான் இரட்டடான் டானுக்கெல்லாம் டான் கேது. உன்னில் எப்படி பேசுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எஞ்சான் உடம்பை இறைவனோடு படைக்கிறோம். கோயில்ல எல்லா கோயிலும் விழுந்து வணங்குறோம். கோயில் பிரம்மாண்டம் ராகு, இறைவன் இருக்கிறான் ராகு, அவரிடம் சரணாகதி அடைவது கேது. விழுந்து வணங்குன்னு சொல்றோம். அப்ப அந்த விழுந்து வணங்குதல் இறைவன் ஆசீர்வாதத்துக்கு. நம்ம காலில் ஒரு பொருத்தம் விழுந்தான்னா நம்ம 2 கை கொண்டு அவனை தூக்கி நிறுத்துவோம். விரோதியா வந்தாலும் சரி. கேதுவாக இருந்தால், கேதுவாக வாழ்ந்தால், கேதுவாக வசித்தால் உங்களுக்கு வளர்ச்சி 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 தானே தவிர என்னாலும் வீழ்ச்சி கிடையாது. கேதுவால் கெட்டவங்க எந்த கிரகம் இருக்கா? கேதுல எந்த கிரகம் நீசம் இருக்கா? யோசனை பண்ணுங்க. எல்லா கிரகத்துக்கும் நீசம் இருக்கிறது. ஆனா கேதுல எந்த கிரகம் நீசம் இருக்கா? ராகுல இருக்குது. ஆனா கேதுல நீசம் கிடையாது. தன்னை இணைத்துக்கொள், கேதுவை அணைத்துக்கொள். கற்பின் கடவுளின் மனைவியான சதிபதியாக சீதா தேவி நெருப்போடு அணைத்துக் கொண்டால், கேதுவோடு பஸ்மமாக்கி விட்டால், கேது என்ன கிரகத்தோடு சேர்கிறதோ அல்லது கேது ஓடு என்ன சாரத்தில் இருக்கிறதோ, இப்படி எடுத்துக்கலாம். கேது வாங்கிய சாரம் என்ன, அல்லது கேது யாரோடு இருக்கிறாரோ, எந்த வீட்டோடு இருக்கிறாரோ அங்கு ஒரு தூய்மை இருக்கிறது, இறைவன் அனுகிரகம் இருக்கிறது. அதை உணர மறுக்கிறது நம்ம மனம். ஏன்னா நம்ம மனம் சுத்தம் இல்லை. கேதுவை ஒரு மனிதன் தொட ஆரம்பித்தாலும், கேதுவை விரும்ப ஆரம்பித்தாலும் அவன் ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கத்திற்கு ஒரு கட்டுப்பாட்டிற்கு வந்து விடுவான். இதுதான் ரூலு. கோயிலுக்கு போனா இப்படிதான் போகணும், இங்கதான் இப்படிதான் அமரணும், எங்க இருந்தாலும் இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான், அப்படி என்று மனதை ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்த வேண்டும். ஆனா இன்னைக்கு சமநிலை எல்லாருக்கும் இருக்கா? தியேட்டருக்கு போய் 3 மணி நேரம் பாக்குறோம். ஆனா 10 நிமிஷம் கூட கோயிலுக்குள்ள நம்மளால நிக்க முடியல. ஏன்? அந்த மனம். மனதை மையப்படுத்து, மனதை மையப்படுத்து. கேது நேசியா. ஏன்னா வயதான காலத்துல கேது முதுமைன்னு சொல்றோம். முதுமையில 3வது கோல், ஊன்றுகோல் தேவைப்படுது. எழுந்திருக்க முடியும்போது ஒருத்தவங்க சப்போர்ட் தேவைப்படுது. பேருந்துகளை மட்டும் பாருங்க, இது முதியோர் இருக்கை, முதியோருக்கு என்று தனி வழி. ஏன்? அவர்களால் முடியாது, ஆனாலும் இறைவனை காண சிறப்பு வழிகளும் சிறப்பான வாழ்க்கைகளும் வழிமுறைகளும் உண்டு. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டுல தாத்தா எப்படி இருக்கான்னு அவனுடைய பேரன் பிறந்தான், பேரனுடைய வளர்ச்சியில் தாத்தாவை பார்க்கலாம். ஒரு பாட்டி எப்படி வாழ்ந்திருக்கிறாள் என்பதை அவனுடைய பேத்தியில் பார்க்கலாம். பேத்தி நல்லபடியா இருந்து வளர்ந்து ஆளாகி நல்ல மதிப்பு மரியாதையாக இருந்து விட்டால் அந்த பாட்டி மிக தூய்மையானவள், பதிவிரதரையாக இருந்திருக்கிறாள் அல்லது பக்தியாக தெளிந்திருக்கிறாள் என்று ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நண்பனை பார் நீ யார் என்று காட்டுகிறேன் என்று சொன்ன நம்ம முன்னோர் வாக்கு ராகு கேதுகளில் மட்டுமே உள்ளது. அப்பியாற்பட்ட கேதுவை பற்றி பேசுவதற்கும் உங்களோடு உறவாடுவதற்கும் 2 வருஷம் ஆச்சு நான் நிறுத்தி ஆன்லைன்ல பேசி. 2 வருஷம் கழிச்சு மீண்டும் நம்ம பரணி பாரதியின் வழியாக, ஏன்னா அவர் சுக்கிரன். சுக்கிரனை பத்தி சுகமா பேசணும்னா கேதுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அலங்காரம் என்பது கேதுக்கு பிடிக்கும்.
அலங்காரம் என்பது கேதுக்கு பிடிக்கும். அதனாலதான் ஒரு சிறு மரப்பாச்சி பொம்மை கூட குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்களேன். அது ஒரு பொட்டு வச்சு இது சாமி, குழந்தைகிட்ட விளையாடும் போறீங்களா, அது கூட்டான் சோறு ஆக்கும். அப்பா இதான் குழம்பு, இதான் பொரியல்னு. நம்ம அதை சாதாரணம் நினைப்போம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு அதுதான் தெய்வம். அப்பா நான் வீடு கட்டியிருக்கேன், அப்பா நான் சாப்பாடு செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. அந்த படையல், அதாவது குழந்தை மனம். அதனாலதான் சொன்னாங்க குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனாலதான் கேது இருக்கிற இடம், கேது வாங்கிய சாரத்தின் உண்மை தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கேது சில பேருக்கு அன்பால சொல்லும், சில பேருக்கு கொஞ்சம் மிரட்டி சொல்லும், கொஞ்சம் சில பேருக்கு அடிச்சு சொல்லும். தான பேத சாம தண்டம் சொல்லுவாங்க. 4 வழிகள் 4 பாதங்கள். அவரவர்களுக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறதோ, கற்பூர மாதிரி பிடிச்சதுங்க இருக்கு, கறிக்கட்டையாவும் இருக்கு, வாழை மட்டையாவும் இருக்கு. அது இயற்கை. ஆனால் எல்லோரும் ஒரு வழியில் கேதுவில் நின்றாக வேண்டும். முடியாத பட்சத்தில் கூட சொல்லுவாங்க, இறைவா சீக்கிரமா என்னை எடுத்துக்கோ, என்னால இந்த வலியும் வேதனையும் பொறுக்க முடியல அப்படின்னு. அது இறப்பும் போதும் பிறப்பும் போதும் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை டெலிவரி தாய்மார்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் போது பிரசவ வலி, பிற சவம் வலி, சவமாக போகும்போது எப்படி வலியோ அது மாதிரி ஒரு பிரசவ வலி இருந்து பெண்களுக்கு மட்டுமே இறைவன் கொடுத்த ஒரு வரம். வேற யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுடைய இடுப்பு எலும்புகள் 6 இன்ச்சு நிகண்டு அந்த குழந்தை வெளியே வருகிறது. தாயை கொன்னுட்டு தான் வரும். அதுதான் தலைச்சம்பிள்ளைக்கு, தாய்க்கு தலைச்சம்பிள்ளைன்னுவாங்க. சந்தோஷத்துக்கு கடைசி பிள்ளைன்னு சொல்லுவாங்க தகப்பனுக்கு. இறைவன் எவ்வளவு பெரிய வரத்தை கொடுத்திருக்கான் பெண்களுக்கு, அதுவும் கேதுன் வழியாக. வேற நமக்கு ஒரு சாதாரண ஒரு பிளேடால லைட்டா கிழிச்சிக்கினாலுமே வலி இருக்கும். ஆனால் அந்த பிரசவத்தில் நீங்கள் தாயாகவும் அல்லது நீங்க பாட்டனாகவும் ஆகும் பொழுது அவங்க துடிப்பு எப்படி இருக்கு தெரியுமா? ரன்னா வேதனைன்னு சொல்லுவோம். உடம்பு அப்படியே 6 இன்ச்சு கிழிச்சு அந்த குழந்தை வெளியே வருது. இப்ப டாக்டர் ஈஸியா கத்தி போட்டு மயக்க ஊசி போட்டு எடுத்துடுறாங்க. ஆனா அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையை நிமிர முடியாம குனிய முடியும், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுக்கு எல்லாமே கேதுதான் ஆதாரம். அதுக்கு அடுத்தது படிப்புல இன்னைக்கு புலிக்குட்டிகளாக இருப்பதற்கும், சில கன்று குட்டிகளாக இருப்பதற்கும், சில பன்றி குட்டிகளாக இருப்பதற்கும் காரணமே கேதுதான். ஏன்? நல்ல நினைவாற்றல். நல்ல சார் அவனை விட்டுருங்க சார், அவன் நல்லா பக்கா திறமைசாலி சார். நம்ம குழந்தைகளை தட்டுன்னு தடிப்போம். எப்படி தட்டுவோம்? படி 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 படின்னு. நல்லா மைண்ட் மேப்மா பாருமா, இரு ரேங்க் கார்டு ப்ராக்ரஸ் கார்டு வச்சு அப்புறம் பாத்துக்கிறேன்னா, ப்ராக்ரஸ் கார்டு அவன் தான் டாப்பர். ஏன் எப்படிப்பா? அப்ப நீங்க காலர் பண்ணுவோம். ஆமா, என் புள்ள செம்ம வெளியில போய் சொல்லுவோம். ஆனா நம்ம புள்ள எதுவும் சொல்ல மாட்டேன். புள்ளைய தட்டி கொடுக்கணும், அப்ரிசியேட் பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கு பல பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வருவதற்கு ஒரு காரணம். ஏன்னா தட்டி கொடுக்கறது கிடையாது. அதாவது நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சாதாரணமா ஒரு பேப்பர் படிப்போம். ஒரு ரூல் ஒண்ணு சொல்லுவாங்க, கண்டத படி. நியூஸ் பேப்பர் படி, அதுக்கு அடுத்தது சயின்ஸ், மேக்ஸ், சம்படி பேப்பர் பொட்டலாம் கிடந்தாலும் அந்த பேப்பரை படியா, அதுல ஒரு எழுத்து, ஒரு ஞானம் உனக்கு கிடைக்கும். ஒரு ஒரு புத்தகத்துல ஒரு பேப்பர்ல படிச்சேன். ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, என்பா உன்கிட்ட 94 மிட்டாய் இருக்கு, அந்த 94 மிட்டாயில 10 மிட்டாய் நீ போட்டுட்ட, அது மண்ணுல விழுந்து போச்சு. மண்ணுல விழுந்த மிட்டாய்க்காக வருந்துவியா, அல்லது கையில இருக்கிற 84 மிட்டாய்க்காக சந்தோஷப்படுவியா அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லா மாணவர்களும் அந்த 10 மிட்டாய் தேவைன்னாங்க. ஆனா ஒரு மாணவன் மட்டும் சொன்னானா, என் கையில இருக்கிற 84 மிட்டாயின் சந்தோஷம். ஆனா இன்னைக்கு பல பேர் அப்படி யோசிக்கல. ஐயோ கிடைச்சா போதாதா, அந்த 10 மிட்டாய் கிடைச்சிருக்குமான்னு சொல்லிட்டு 84 சுகத்தை இழந்து விடுகிறோம். அதாவது இதை எப்படி சொல்லணும்னா, 12 பாவத்துல எந்த பாவத்துல சுகம்? சுக்கிரனை தேடி ஓடுவோம், குருவை தேடி ஓடுவோம், வேலையில சனியை தேடி ஓடுவோம். ஆனால் அத்தனை கிரகங்களுக்கும் டானான ஆரம்பமும் முடிவும் எல்லாவற்றையும் கண்காணிக்கும் அதாவது கண்காணியாக இருப்பவன் யார் என்றால் கேது. அவனுக்குத்தான் மௌன தத்தன் பேரு. கம்முன்னு மசப்புண்ணியாட்டா உட்கார்ந்துருப்பாரு. நம்மளுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் எழுதி உட்கார்ந்துருப்பாரு. கடைசியில நோட்டு எடுத்து பார்த்து, இப்ப நம்ம ஒரு பினான்சியல் கடை வாங்குறோம், இத்தனை தேதி வாங்குறோம், அடுத்து அதுக்கு அடிக்கிறோம், திருப்பி கடை வாங்குறோம். சோ எல்லாருடைய குடும்ப கஷ்டங்களை நம்ம பினான்ஸ் வாங்கி தான் ரன் பண்ணுவோம். பினான்ஸ் வாங்குவது ராகு, அடைப்பது கேது.
ஏதுல எமகண்ட நேரத்துல ஒரு கடனை திருப்பி பாருங்க, திருப்பி அந்த பாட்டிக்கிட்ட கடனே வாங்க முடியாது. ஆனா வாங்குவது கேதுல வாங்கி அடைக்கிறது ராகுல அடைக்கணுமா, குடுத்துக்கிட்டே இருப்பான், வாங்கிட்டே இருப்பான், கடன் தொடர்ந்துன்னே இருக்கும். அதனாலதான் தண்டிகேஸ்வரர் கணக்காளன், கங்காணி கையில அச்சாணியில் வச்சு நிற்பார் தண்டிகேஸ்வரர். அப்ப ஒவ்வொரு பாவத்துல, ஒவ்வொரு கிரகத்துல, ஒவ்வொரு சாரத்துல கேது என்னென்ன பாவமோ, என்னென்ன கிரகமோ, என்னென்ன சாரத்தில் இருக்கிறதோ அது தூய்மையை விரும்புகிறது என்று அர்த்தம். உண்மையை விளம்புகிறது என்று அர்த்தம். நேர்மையா இரு என்று சொல்கிறது என்று அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம கேது வலை, கேது பைத்தியம், பைத்தியம் சொல்றோம். உண்மையான பைத்தியம் எல்லா ஆசைகளையும் மறந்துட்டு இருக்கோம். நீ அவனை திட்டி பாரு சிரிப்பான், அவனுக்கு முத்தம் கொடுத்து பாரு சிரிப்பான், அவனுக்கு எட்டி வந்தே சிரிப்பான். ஆனா அவனுக்கு எதுவுமே இல்லை, ஞான நிலையை அடைந்தவன். இப்ப ஒரு குழந்தை 90 மார்க் எடுக்குது, சந்தோஷம். மறு குழந்தை 50 மார்க் எடுக்குது, அதையும் சந்தோஷமா சமநிலைப்படுத்து. இவன் இன்ஜினியர் ஆவான், ஆனா அவன் ஒரு தொழிலதிபர் ஆகுவான். இன்ஜினியர் ஆனானா ஒரு தொழிலாளியில், அது தொழிற்சாலையில் வேலை செய்வான். ஆனா 50 மார்க் எடுத்தவன் தொழில் அதிபர், 100 பேருக்கு வேலை கொடுப்பான். ஏன்னா அவனுடைய திறமை. நான் என்ன சொல்ல வர, ஒவ்வொரு கிரகம் அது வாங்கிய சாரம். அது போல கேது என்ன கிரகம், கேது கேது என்ற கிரகம் என்ன சாரம் வாங்கி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்யுங்கள். அதில் உண்மையும் நேர்மையும் புதையலும், ஞானம் புதையல் புதைக்கி வைத்தப்பட்ட இடம் கேது இருக்கிற இடம். ராகு பூட்டுங்க, கேது சாவிங்க. காது ராகுங்க, அதில் கம்மல் என்பது கேதுங்க. அடிக்கடி நம்ம பாட்டி சொல்லுவா, என்ன சொல்லுவாங்க, காது மூலி மேலி வச்சிருக்காதப்பா, காதுல தொடப்பு குச்சியாத எடுத்து குத்துங்க, சிறு கம்மலாவது போடு, அழகின் மிளிர்தல். இந்த அன்பான முகம், அழகான முகம் மிளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் காது, காது குத்தது அதுக்குதான். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், எனக்கு எல்லாம் காது குத்திட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு டைலாக்கா பேசும். ஆனா அந்த உள்ள அர்த்தம் என்ன, என்னை ஏமாத்தாத, நான் ஏமாற மாட்டேன் அப்படி என்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் கேது. மூக்கு என்ற ராகு, அதில் மூக்குத்தி என்ற கேது. மூக்குத்தி குத்தி பாருங்க, இந்த சுவாசம் நன்றாக இருக்கும், பிராணாயாமம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மூக்கு பெண்கள் குத்த வேண்டும். மூக்கு குத்தாத பெண்களும், மூக்குத்தி அணியாத பெண்களும் கோபத்தின் உச்சத்தில் இருப்பார்கள். அவங்களுக்கு வர கோபம் வேற எதுவும் வராது. அபிராமியும் ஆண்டாளும் மிக அற்புதமாக மூக்குத்தி மின்னுதடின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு, அபிராமிக்கு செம்மையா ஒரு பாட்டு பாடுவாங்க. உதடு என்ற ராகு, மௌனம் என்ற கேது. 2 உதடுகள் ஒட்டுகின்ற, அமைதியா இருந்து பார், வாய மூடு, வாய மூடு, வாய மூடு, மௌனமா இரு, பேசாத. படிக்கும் பொழுதே நம்ம சொல்லுவாங்க டீச்சர்ஸ், அமைதியாக இருங்கள். அடங்காத மாணவர்கள் அப்படின்னா ராகு, அமைதியான மாணவர்கள் என்றால் கேது. இந்த சட்டை போட்டிருக்கோம், துணியா இருந்தா ராகு, நம்ம அளவா இருந்து தச்சா கேது. அதுவே அம்சமா பட்டன் மாதிரி இருந்தால் கேது. 5 பட்டன் வச்சிருக்கான், 5 பட்டன் எதுக்கு வச்சிருக்கான், 5 பொத்தான் வச்சிருக்கான். 5 பொத்தான் ராகுவும், அந்த பொத்தானோடு இணைக்கின்ற பட்டன் கேதுவும். பெண்களுக்கு 5 கொக்கிகளும். அப்ப என்ன இல்ல, நம்ம உணரல, அல்லது நமக்கு யாரும், நான் அடிக்கடி சொல்லுவேன், சவுத் சைட்ல, அதாவது மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, தருமபுரி, கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி, இது எல்லா இடத்துலயும் நல்ல மாணவர்கள், விளை நிலம். இந்த மாணவர்களுடைய உள்ளம் அற்புதமான உள்ளம். ஆனா அந்த உள்ளத்துல நல்ல விதைகளை, நல்ல மாதிரியான செய்திகளை கொண்டு சேர்க்கல. இப்ப சரவண பவ ஆசிரியர் மாதிரி நல்ல விஷயங்களை தேடி கொண்டு சேர்த்து விட்டால் ஒரு ஆத்ம திருப்தியும், சொல்லிக் கொடுக்கிற நமக்கும் அல்லது கற்றுக் கொடுக்கிற நமக்கும் நல்ல நிகழ்வுகள். மாணவர்கள் தரமானவர்கள், நல்ல விதைகளை நாம் தான் விதைக்க வேண்டும். மண் என்ற ராகுவில் விதை என்ற கேது விதைக்கணும், அல்லது மனம் என்ற ராகு, மனம் என்ற மண், நல்ல விதைகளை விதைங்க. கேது என்பது விதை.
போட்டது முளைக்கல, வெள்ளாம வரல அப்படின்னா நல்ல விதைகளை விதைக்கல. விதை என்பது கேது. அதில் தான் அதிக விருட்சங்கள் உருவாகிறது. அப்போ முதல்ல உன்னுடைய திங்கிங், உன்னுடைய செயல்பாடு, உன்னுடைய திட்டம். கேது என்பது திட்டமிடுதல், பிளானர் வரும். இப்போ ஒரு குடும்பம், ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தை பாருங்களேன். மாச சம்பளம் 30,000, இவ்வளவு பட்ஜெட், இவ்வளவுதாங்க மீதி. இது ஒரு நடுத்தர மாத சம்பளத்திற்கு. டெய்லி வேஜஸ்க்கு வருவாங்க, டெய்லி தினக்கூலி. இன்னைக்கு போனா கூலி, அப்பா இவ்வளவுதான் வந்திருக்குது, இந்த வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு ஒரு திட்டமிடுதல். ஒரு தொழிலதிபர், இந்த பிசினஸ் பண்ணா இவ்வளவு டார்கெட்ல இவ்வளவு வருமானம் வரும், அல்லது இவ்வளவு போனஸ் எல்லாம் போக மற்ற தொழிலாளி சம்படிஸ். முதல்ல நீ திட்டமிடு, உன்னை தயார்படுத்து. எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமார்கள் தான், ஒரே குருமார் தான். அவர் அடிக்கடி மனிதர்களோடு பழகுறதோடு, ஜோசியம் தனியா இல்ல காயத்ரி, நம்ம பார்க்கின்ற பார்வை, நம்ம பழகுகின்ற பழக்கங்களும், அவர் ஏன் இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, நாமளும் படித்தோம் அவங்களும் படித்தோம், ஏன் அந்த வேலைக்கு போயிருக்காங்க இந்த வேலைக்கு போயிருக்காங்க, அப்படி சிந்தனையில் வருவதுதான் ஜோதிடம். உன்னுடைய ராகு, சிந்திக்கிற ஆற்றல். ஒருத்தருக்கு ராகு நல்லா தான் நல்ல சிந்தனைகள் வரும், கேது வந்து அந்த சிந்தனை செயல்படும். இதுதான் ராகு கேது அச்சுக்குள் தான் மனிதனுடைய வாழ்க்கை, பிறப்பும் இறப்பும். அப்போ ஒரு சாதாரண மனிதனும் ஒரு சரித்திரங்கள் படைக்கிற மனிதனும் எப்படி தோன்றுகிறார்கள்? பட்டினத்தாரும் சொல்றாரு, காதர்ந்த ஊசியும் வாராது கான் கடைவழிக்கேன்னர். நீ என்னதான் ஆசைக்காக காதுல பெருசா டிசைனா போட்டாலும், அல்லது உன்னுடைய ஆசையின் உச்சத்திற்கே சென்றாலும் கடைசி வரை வாராது, அன்பு மட்டுமே வாழும். எங்க இருக்கிறது? அப்ப அந்த அன்பு எங்க இருக்கிறது? ஹலோ, அந்த அன்பு எங்க இருக்கு? நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், மியூட் பண்றேன். இந்த அன்பு எங்க இருக்கிறது? உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறதோ அன்பை உறைவிடமாக வைத்திருக்கிறார்கள். அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, தண்ணி அள்ள முடியும் அப்படின்னு. அல்லல ஐயா, தண்ணி உறையும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். உங்க வீட்டு ஃப்ரீசர்ல வைப்பீங்க ஐஸ் கட்டி, உங்க வீட்டுல வச்சிருக்கக்கூடிய ஐஸ் கட்டி எப்படி உருவாகிறது? அதே தண்ணி ஐஸ் கட்டியா மாறுது, அது வரை அது பொறுமை, ஃப்ரீசர் பேரு, உறைதல் பேரு. கேது உறைதல். உறைதல்னா என்ன? ஒரு செயலை உற்று நோக்கு. ஒரு செயலை ஆரம்பித்தால் இதற்கு இவ்வளவு செலவு ஆகிறது, இவ்வளவு காலம் ஆகிறது, இந்த நபரை பார்க்க வேண்டும், இந்த நபரினால் இந்த செயல் நடைபெற வேண்டும், இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், இது இத்தனை நாள் கடந்து இவ்வளவு அமௌண்ட் வருகிறது. ஏது என்பது சிறு சேமிப்பு ஐயா. அன்னைக்கு நம்ம பாட்டி சிறுவாடும், நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய தாயும் சிறு சேமிப்பில் தான் தகப்பன் கொடுத்த காசை குடும்ப செலவிற்கு போக தன் வயிற்றையும் பட்டினியாக இருந்து, கேது பட்டினி ஐயா, அதுக்கு பேரு விரதன் பேரு. அன்னைக்கு இருந்துதான் வாங்கினாங்க. அம்மா கடைசியில எடுத்துன்னு கொடுப்பாடா, தொய்ந்து இருக்கும் பொழுது திருவாடுன்னு பேரு. ஏது திருவாடு. எப்படி இருக்குன்னு தெரியுமா? மனம் உடைஞ்சு என்னம்மா இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமா, எல்லாம் நானும் காசு எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டோமா, கிடைச்சிடுமா, இன்னும் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் இருந்தா இந்த பசங்களோட இந்த வருஷத்தோட ஃபீஸ் முடியலாமா, அப்படி மனம் சற்று காயப்படுத்தும் பொழுது, காயப்படுத்தி அமையும் பொழுது, அங்க நம்ம மனைவியும் நம்மளுடைய தாயும், இந்தாடா மகனே 500 ரூபாய், நமக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னம்மா அண்ணா நீ கொடுத்ததெல்லாம் சிறுவாடாக சேர்த்து வைத்த முந்தானை காசு, முந்தானை முடிச்சு. என்னைக்கு நம்ம பெண்கள் முந்தானையில காசு முடியறது, முந்தானையில சாவி முடியறது நீங்க விட்டீங்களோ, இருப்பு எதுவுமே இல்லை. பெண்கள் எப்பொழுதுமே தன்னுடைய சேலையில் சிறு கல்லையோ அல்லது சிறு வீட்டோட சாவியோ அல்லது சிறு பொருளையோ முடிச்சு போட்டு வைக்க வேண்டும். ஏனென்றால் முடிச்சு 2 விதம், முந்தானை அலைபாயாது, அது முடிச்சோடு ஒரு பாதுகாப்போடு இருக்கிறது, நம்மளுடைய பாசமும் பாதுகாப்போடு இருக்கிறது,
நம்மளுடைய பண்பும் பாதுகாப்போடு இருக்கிறது. அந்த காலத்துல பாருங்க, முடிச்சு இல்லாத எந்த தாய்மார்களும் இருந்திருக்க மாட்டார்கள். அதே மாதிரி ஆணுக்கு அண்ணா கயிற்றுல சாவி கட்டி இருப்போம். என்னைக்கு நம்ம அண்ணா கயிறின் சாவியை நாம் அல்லது முக்கியமான பொருளை நாம், உயிர் நாடின் பேர் அண்ணா கயிறு, அதான் ராகு. இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்தோம். நம்ம வீட்டுல 4 பசங்களை நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மா நல்லா வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 2 பிள்ளையும் வளர்க்கறதுக்கு முடியல. ஏன்னா நம்முடைய தேவைகளும் எண்ணங்களும் ஆசைகளும் கட்டுண்டு இருக்கவில்லை. இந்த இடத்துல கேது என்பது கட்டுண்டு இருத்தல். கயிறு காப்பு கட்டுறோம், எதுக்கு கட்டுன்றோம்? எதுக்கு இந்த கயிறு நம்ம காப்பு கட்டுறோம்? ஒரு கோட்பாடு, எதுக்கு மாலை போட்டுக்கிறோம்? 48 நாள் விரதம் இருந்து எல்லாமே தன்னை ஒருநிலைப்படுத்துதல். கேது என்பது என்ன? ஒருநிலைப்படுத்து, ஒருமுகப்படுத்து. நீ இப்படித்தான் எந்த டிக்ளரேஷன் கொடு. இன்னைக்கு யாரா நம்ம கொடுக்கிறோமா? பழனி பாரதி, சரவண பவா அப்படின்னா ஒரு சிம்பல் இருக்கு. இந்த சிம்பலை பார்த்தா இவரு பரமத்தி வேலூருடைய பழனி பாரதி அப்படி ஞாபகம் வரணும். இப்ப இன்னைக்கு இந்த காயத்ரி சங்கரோட அடையாளம் என்ன? அந்த கேதுவின் காதல ஜிஎஸ்னாலுமே இந்த அடையாளம். அடையாளம் என்பது கேது, ஆரவாரம் என்பது ராகு. ஆரவாரம் நிலைச்சிடும், சாரி நிலைக்காது. கடல் கொந்தளிக்கிறது, சீரப்பா இருக்குது, யாரு போட்டு போறீங்க அப்படியே நின்றுங்க, அவ்வளவுதான். யாருமே வர முடியாது. கடல் அமைதியாக இருக்கிறது, காற்று மெல்ல வீசுகிறது, வாங்கப்பா கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம். ஆர்ப்பாட்டம் ராகு, அதில் தடியடி என்பது கேது. நீங்க நடக்கிற திருப்பரங்குன்றத்துல ஆர்ப்பாட்டங்களும் அராஜகங்களும் கண்டிப்பு, கண்டன பேர், அதாவது கண்டன போராட்டம். இன்னைக்கு உண்ணாவிரதம், கண்டன போராட்டம் நடப்பதெல்லாம் கேது. கலவரம் என்பது ராகு. கலவரத்திற்கு பிறகு அமைதி ஊர்வலம் என்பது கேது. நம்மளோடு தாங்க இருக்கு ராகு கேதுகளும். நம்ம சற்று ஆழ்ந்து பார்க்கல, அவ்வளவுதான். கலவரம் ஏன் நடக்குது? கலவரத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்கிறார்களே அப்படின்னு என்ன காரணம், என்ன கிரகம் அப்படின்னு ஆய்வு செய்யணும். அப்ப கேது மீன்ஸ் என்ன? அன்பின் வெளிப்பாடு, ஆழத்தின் உட்பாடு. உன்னுடைய ஆழ்மனம் எப்படி இருக்கிறது? வெளியில ஜாலியா பேசுறியா? வெளியில ஜாலியா பேசுறியா? ஒப்புக்கு பேசுறியா? இல்ல உப்பிட்டதற்காக பேசுகிறாய், சாப்பாட்டுக்காக பேசுறியா, அல்லது சமயத்துக்காக பேசுகிறாய் என்பது தெரியாது. அவனுடைய எண்ணம், ஆழ்மனம் என்ன? ஆழ்ந்து சிந்தித்துப்பார். விதை என்பது சாதாரண ஒரு விதை கூட, வேர்க்கல்ல மணிலா, அந்த விதையை போட்டு விட்டு அது மேல் மண்ணை மூடிவிட்டு 7 நாள் கழித்த பிறகு தன்னுடைய வீரத்தின் வெளிப்பாடாகவும் உண்மையின் உறைவிடமாக வெளியில முளைச்சு வருது. ஆனா செத்து போன நாம என்ன முளைச்சே வர முடியல. கேது என்பது என்ன? உன்னுடைய உறுதித்தன்மை எப்படி இருக்கிறது? உறுதி. கேது எந்த பாவமோ எந்த சாரமோ அதில் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள், உங்களை அசைக்கவே முடியாதுங்க. மலை எப்படி உறுதியா இருக்கிறது? அதுல ராகு என்ற விடியை வைத்து உடைக்கிறார்கள். உன்னுடைய உறுதித்தன்மையை சோதிப்பதற்கு எது? சலனங்கள் வரும், சபலங்கள் வரும், சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் அது அத்தனையும் ஈடு கொடுக்காமல், அசைந்து கொடுக்காமல் உறுதியாக இருந்து பார். ஒரு ஆசிரியர் 100 மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார்கள். இது எப்படி மகாபாரதமா எடுத்துப்போமே. துரோணர்கிட்ட போய் கேட்கும் பொழுது, விதுரர்கிட்ட கேட்கும் பொழுது, துரோணர் சொல்வாரு, இவனுக்கு 5 பேருக்கும் சொல்லிக் கொடுத்தா 100 பேருக்கும் சொல்லிக் கொடுத்தம்பா. எப்படி? 5 பேருக்கும் சொல்லிக் கொடுத்த நான் தான், 100 பேருக்கும் சொல்லிக் கொடுத்த நான் தான். துரியோதனன் அந்த வித்தை என்பதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினான், அவ்வளவுதான். அதனாலதான் கண்ணங்கிட்ட போயிட்டு எனக்கு ஆயுதத்தை மட்டும் கொடுப்பா, நீ வேணாமான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ஞானவான் அர்ஜுனன் அதை என்ன மாறி யோசித்தான். அவன் கற்றது வித்தை அல்ல, வரம் அல்ல, வேதம் என்று நினைத்தான். இன்று ஜோதிடத்தை வேதம் என்று உணரு, ஜோதிடத்தை காலம் என்று உணரு. ஜோதிடத்தை இறைவன் 10 கிரக மாந்தியோடு உயிரோடு இருக்கிறோம் என்பதற்கு மாந்தி சாட்சி, இந்த மூச்சு சாட்சி. ஒவ்வொரு கிரகத்தையும் உணரு.
உணர்ந்தால் ஒன்னு அடிச்சுக்கிட்டு எந்த ஜோசியாராலும் எந்த காலத்தாலும் ஜெயிக்கவே முடியாது. அப்பொழுது நீ எப்படி அதை உறுதித்தன்மையோடு இருக்கிறாய்? உன் உறுதி என்பது எதில் இருக்கிறது? கேது அமர்ந்த பாவமும் கேது வாங்கிய சாரமும் அந்த சாரத்தில் தான் இருக்கிறது உன் உறுதித்தன்மை. சில பேர் இப்படி எடுத்துங்களா, இப்ப நம்ம விரதம் இருக்கிறோம், நம்மளுடைய பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களா ஓடிடுற, அப்பா நானும் விரதம் இருக்கிறேன்னு. ஆனா பசி தாழ முடியாது, 2 நாள விரதத்தை உடைச்சிட்டு, ஏன்னா இது குழந்தை. ஆனா எத்தனை பேர் ஆண்களும் உறுதியாக இருக்கக்கூடிய நம்ம ஜோதிடத்துல நான் இதை கற்று இதற்குள் இருந்து இதனுடைய விஷயம் என்ன என்று டிராவல் பண்ணி பயணப்பட்டு அதனுடைய ஆதி எது அந்தம் எது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். 4 நாளைக்கு போக வேண்டியது, 4 நாள் படிக்க வேண்டியது, எனக்கு புரியல, ரைட் விட்டுற வேண்டியது. கேடு. தேடல் என்பது கேது. கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்க, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டு தட்டு தட்டு, கல் என்ற ராகுவில் புலி என்ற கேதுவை தட்டு, சிலையாக கலையாத தெய்வ சிலை உருவம் வரும். ராகு என்ற கல், அதில் வேதம் என்ற மந்திரம் என்ற கேது ஒலிக்கும் பொழுது அந்த தெய்வத்திற்கே அந்த கல்லுக்கு சக்தி கொடுப்பது கேது. கேதுதான் என் சக்தி. அன்னைக்கு 5 குழந்தைகளை பெற்று எடுத்தா ஒரு பெண் ஆபரேஷனே இல்லாம, நீங்க ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறதுக்குள்ள ஆபரேஷன், அடுத்த குழந்தை வேணாம் அப்படின்ற அளவுக்கு சக்தி போயிடுச்சு. என்னால முடியல, நடக்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியல, ஓட முடியல, என்னால முடியலன்ற ஒரு வார்த்தைக்கு வர்றாங்க. அப்ப ஏன் அந்த உறுதித்தன்மை உடைகிறது. நல்ல உணவு ஒண்ணு. இன்னைக்கு அதே பெண்கள் எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி பீஸா பர்கர் சாப்பிட்ட பெண்களுக்கு பிரசவம் ஆனவுடன் நம் தாத்தா பாட்டி அத்தனையும் கொடுப்பதற்கு என்ன கொடுக்குறாங்க? என்ன கொடுக்குறாங்க? நாட்டு மருந்துகள் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் உடலுக்கு வலுவாகவும் வரமாகவும் வைரம் பாய்ந்த கட்டையாகவும் இருப்பதற்கு நாட்டு மருந்து, சித்த மருந்து, சித்தத்தை தெளிவதற்கு, சித்தத்தை தெளிவதற்கு. அப்ப கேது என்ன? ஆன்மீகம் மட்டுமில்லை, எல்லாத்திலையும் அன்பு, எல்லாத்திலையும் பண்பு, எல்லாத்திலையும் இருக்கு. 12 பாவங்களில் கேது. அப்ப கேதோட எஃபர்ட் என்ன? எல்லாரும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். கேதுனா சன்னியாசிப்பா, கேதுனா சாமியார்ப்பா, கேதுனா பைத்தியம்பா, கேதுனா ஒண்ணு வளப்பா, கேதுனா வறட்சிப்பா, கேதுனா மீட்சியே இல்லாத ஒரு மோசமான விளைவுகள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நான் இப்படி கேக்குறேன், நீங்க வாங்கின கடனுக்கு கேது என்னங்க பண்ணுச்சு? நீங்க ஆசைப்பட்டதுக்கு கேது என்ன பண்ணுச்சு? நீங்க பேராசைப்பட்டு ஒரு வீட்டு லோனை 1 கோடி ரூபாய்க்கு லோனை போட்டு வீடு வாங்கிட்டு கட்ட முடியாம டியூ கட்ட முடியாம எடுத்துட்டு போனா அது கேது என்ன பண்ணுச்சு? பெரிய இடத்துல சம்மதம் வேணும்னு சொல்லிட்டு கடை வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணோட வாழ்க்கை சரியில்லைன்னு பிறகு யார் பொறுப்பு? கேது என்ன பொறுப்பு? கேது என்பது புறப்பு. எப்ப என்னால முடியாது, என்னால 10 பவுன் தான் போட முடியும் அன்று கண்டிஷன். கேது என்பது என்ன? என்னால் இவ்வளவுதான் முடியும், என் சத்துக்கு இதுதான் முடியும் என்பது உண்மையை ஒத்துக்கொள். நாளைக்கு எந்த பண்ணியா இருந்தாலும் சொல்லலையோ, அன்னைக்கே அவர் சொன்னாரு அவர் சத்துக்கு 10 பவுன் தான் போட முடியும், இன்னைக்கு நீ 100 பவுன் போடுவான்னு சொன்னாரு. எப்படி சொல்ற? அன்னைக்கெல்லாம் நாங்களாம் தான் சாட்சி. கேது என்பது சாட்சி. அடிக்கடி எவ்வளவுனா நடக்கலாம். ஐ விட்னஸ், அதுதான் கோர்ட்டுக்குடைய எவிடன்ஸ். கண்ணால் பார்த்தது. நான் பார்த்தேங்க, என் 2 கண்ணால பார்த்தேன், இவர் தான் இது பண்ணாருன்னு சொன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் க்ளோஸ். கோர்ட்ல எஃப்ஐஆர் எழுதும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, ஐ விட்னஸ்ல போடுறவங்க மட்டும்தான் விட்னஸை ஏத்துப்பாங்க. மீறி என்ன விட்னஸ் ஆகணும் மாத்தி பேசலாம். ஆனா ஐ விட்னஸ் உடைச்சிட்டீங்கன்னா அந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சிடலாம். வாழ்க்கை எங்க இருக்கு? கேது எங்க இருக்கு? நம்மளோடு வாழ்ந்துன்னு இருக்கு. அப்ப நீங்க பட்ட பேராசைகளுக்கும், நீங்க பட்ட ஆசைகளுக்கும், நீங்க பட்ட கனவுகளுக்கும், கனவு காண வேண்டியது. ரைட், இந்த வருஷம் 5000 ரூபாய் வருது, ஒரு நாளைக்கு 5000, மாசம் 1.5 லட்சம், அதே 10 மாசம் ஆச்சுன்னா 15 லட்சம். அப்ப புடுற 30 லட்சத்துக்கு வீடு வாங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு 5000னா 2ஆம் நாள் 5000 வரலன்னா என்ன பண்ணுவோம்? அப்போ கேது என்ன குற்றம் பண்ணியது? குற்றம் பண்ணியது எல்லாம் ராகு. ராகுவை குற்றத்தை தூண்டியது காரணம் எது? உங்களுடைய மனம்.
அதனாலதான் ராகு கேது குற்றத்தை தூண்டுதல். சந்திரன் கேது குற்றத்துக்கு உண்டான தண்டனை. அதாவது சுணக்கன் பேரு, அமைதியா இரு, அடங்கு அடங்கு அடங்குன்னு சொல்வது கேது. நீங்க பண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு அத்தனையுமே ராகு. அப்பாவியான கேது மாட்டிக்குதா? அப்ப ராகு கேது என்ன? கேதுனுடைய தன்மை என்ன? உன்னை நீ உன்னை எறி. எம்ஜிஆர் பாடல் சொல்லுவார், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் சொன்னா. முதல்ல நாம யாரையா, நம்ம சத்துக்கு என்ன முடியும்? அப்ப நம்ம ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு? ஒரு கோயிலுக்குள்ள போறோம், எல்லாருக்கும் முதல் மரியாதை கிடைக்குது, கடைசி மரியாதை கிடைக்குது. அப்ப முதல் மரியாதை கிடைப்பவனுக்கு என்ன காரண கிரகம்? அந்த கேது அவனுக்கு எப்படி இருக்கிறது யோசனை செய். நமக்கு என்ன இறக்குறது என்பதை யோசனை செய். அப்ப கேது என்ன? ஒண்ணு சாமியாரா? சரி, இப்படி எடுத்துங்க. உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் 2 நாள்ல குணமா என்ன டாக்டர்? அப்படி எதனா ஒரு மாத்திரை கொடுங்க டாக்டர்னு கேக்குறோம். இந்த மாத்திரை தாங்க கேது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்க உடம்பு நீங்க எடுத்துட்டு வந்துருங்க, டாக்டர் கிட்ட போயிட்டு 2 நாள்ல குணமாகணும்னு கேளுங்க, மாத்திரை கொடுக்குறாரு. அப்ப முதல் கான்பிடன்ட் யார்? நல்ல விதைகளையும் நல்ல சொற்களையும் நல்ல வழிகளையும் காட்ட மறந்தது ஆசிரியர்கள், அதை உள்வாங்க மறந்தது மாணவர்கள். இதுதான் குரு கேது. கேதுவும் குரு போலத்தான், குருவும் கேது போலத்தான். இருவரும் ஒரே வல்லமை பெற்றவர்கள். குருவுக்கு யானை என்ற ஒரு பேரு, கேதுவுக்கு யானை என்ற பேரு. நல்ல ஆசிரியரையும் நல்ல மாணவர்களையும் தேர்ந்தெடுத்து விதைத்து விடு. வம்சம் வளமாகவும் உங்கள் பேர் எடுக்குமாறு ஒரு வகுப்பாகவும் ஒரு மாணவனாகவும் ஒரு கலையாகவும் தெளிவாக இருப்பான். ஆக இங்க திருந்த வேண்டியது, வருந்த வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நமக்கு என்ன ஒரு வழிமுறைகளை. ரஜினி ஒரு படத்துல ஒரு சொல்வார், என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு. அது படையப்பான்னு நினைக்கிறேன். 24 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படையப்பா பட்டையை கிளப்புகிறது. ஏன் அந்த ஒரு டயலாக்? ஏன் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே டயலாக் எமோஷனலா கிடைக்குது, கண்டென்டா கிடைக்குது? ஒரு சொல் சொன்னாலும், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்ற பாட்ச படத்துல ஏன் அந்த வசனங்கள் அவருக்கு பெயரை கொடுக்கிறது? படம் கொடுக்குதோ இல்லையா, அந்த ஒரு வாசகம், ஒரு வசனம் கொடுக்கிறது. கேதுவின் ஆதிக்கத்தில் இருந்தால் ஒரு சொல்லு இருந்தாலும், ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகத்தை சொல்வது போல. ஆக கேது மனுஷனை திருந்துங்க. மனம் மாற்றமே முக்கியங்க. எப்படி நாம மாறணுங்க. நாம மாறனா எங்க ஐயா எங்களுக்கு சொல்லுவார், என்ன சொல்லுவார்? காயத்ரி, பூர திருத்தத்தை விட உன்னை திருத்திக்கொள். நீ காலையில 6 மணிக்கு எழுந்திருக்கணுமா, எழுந்துக்கோ. 7 மணிக்கு போகணுமா, முன்னாடியே 1/4 மணி நேரம் முன்னாடி கிளம்பு. உன்னுடைய செயலை நீயே 24 மணி நேரத்தில் தீர்மானமாக இருந்து விட்டால் வெற்றி உன் வாசலில் வந்து நிற்கும். மகாபாரதத்துல தேர் ஓட்டுவாங்க, போர்க்கள யுத்தத்துல எல்லாரும் தூங்கிடுவாங்க, போரின் அசதியில் தூங்குவார்கள். ஆனால் போர்க்களத்தில் இயக்கியாக இருந்த கண்ணன் அவனுடைய தேர் ஓட்டியாகிய வேலை செய்தான். அப்ப அந்த குதிரைகளுக்கு நைட்ல சுடுதண்ணி வச்சு கொள்ளு வச்சு அதை தட்டி தடை கொடுத்து காயங்களுக்கு மருந்துட்டு எல்லாரும் தூங்கின பிறகு கடைசியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குவான். திடீர்னு அர்ஜுனன் எழுந்து பார்ப்பான், கண்ணனை காணவில்லை என்று. கண்ணன், ஏம்பா இது செய்யறதுக்கு 1000 வேலைக்காரங்க இல்லாம அவங்களே செய்வாங்களேப்பான். எவன் ஒருவன் தன்னை நம்பி வந்தவர்களுக்கும் தன் கடமையை உணர்ந்து செய்பவனுக்கும் அதுக்கு நானே வழிகாட்டியா இருக்கணும். கடவுளான நானே என்னுடைய சாரதியாக வந்த பிறகு என்னுடைய குதிரையை நான் தொட்டு தடை கொடுத்தால் அது என் பேச்சை கேட்டு எனக்கு வெற்றியை ஈட்டி தரும். அது போலதாங்க மனம், உங்களுடைய மனதை முதல்ல அடக்குங்க, சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு ஜெயிச்சவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு டாப் 10ல இருக்கிறவங்கள பாருங்க, ஒரு இலக்கை நோக்கி ஓடினார்கள், ஜெயித்தார்கள், வென்றார்கள், நின்றார்கள். ஆனா நாம தான் என்ன பண்ணா, சரியான இலக்கு எது என்று தெரியாமல் இடம் மாறி தடமாறி ஓடி தோத்து விட்டு கடைசியில சன்னியாசி என்ற ஒரு கேது மீது பழிய போட்டு விட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறோம். கேது சன்னியாசி அல்லங்க, ஞானவான். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணப்பட வேண்டிய கிரகம். அதனால உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த பாவத்தில் இருக்கிறதோ அதில் ஒரு தெளிவையும் உண்மையும் பூட்டி வைத்திருந்த ஒரு பொற்குடம்.
அதை திறந்து பாருங்க, அது என்ன சொல்லுதுன்னு கேட்டு பாருங்க. இந்த மார்கழி மாசம் காலபுருஷனுக்கு 9வது மாசம், திருப்பாவையும் திருவம்பாவையும் பாடல் பற்ற சிவனும் அறியும் ஒன்று என்றது. அதுக்குதான் அந்த இடத்துல பெண்களுக்கு கர்ப்ப குடம் என்பது 9ஆம் பாவம், ஆணுக்கு தந்தை என்ற அங்கீகாரம் கிடைப்பது 9ஆம் பாவம். அந்த மாசத்துலதான், அதனாலதான் இன்னைக்கு நம்ம இதை பேசுறோம். ஆணும் பெண்ணும் கர்ப்பத்திற்கும் தந்தைக்கும் மரியாதைக்கும் ஒரு இடம். கல்யாணம் மட்டும் குழந்தையா இல்ல, தந்தை என்ற அங்கீகாரம் கிடைக்காது. கல்யாணம் பண்ணிட்ட குழந்தை கர்ப்பவதி இல்லைன்றது வேதனை, அங்கீகாரம் கிடைக்காது. ஆக அங்கீகார மாதம் தனுர் மாதம். உங்களுக்கு தனுசு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவம் உங்களுக்கு அங்கீகாரமான பாவம். அந்த பாவத்துலதான் கேதுவை குருவை மூல திரிகோணம் வச்சா. மூல நட்சத்திரம் 3வது பாதத்தில் கேது மூல திரிகோணம், குரு மூல திரிகோணம் அடைகிறது. குருவும் கேது ஒன்னா வச்சிருக்க. இந்த மாதத்துல உங்களுக்கு வேண்டியது எது? யார் யாருக்கெல்லாம் தனுசு எந்த பாவமா வருதுன்னு பாருங்க. அந்த பாவத்துல ஞான புதையல்கள் இந்த மாசம் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. சிவகோத்திரமா இருந்தா திருவம்பாவை படிங்க, வைணவ கோத்திரமா இருந்தா திருப்பாவை படிங்க. சப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஏன் இவ்வளவு தூரம் இழுத்தோம்னா, முதல்ல நம்ம மனம் மாறணும். மனம் என்பது கேது. இந்த மனம் மாறினால் மட்டுமே யாராலையும் மாற்ற முடியாது. நாம மாறணுங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல். நீங்க யாரோ ஒரு ஆக்டர் பண்றா, அவர் பண்ற செயலை நாம பண்றோம். ஏன்னா அவனுக்கு அவர் ரோல் மாடல். இப்ப நம்ம குழந்தைக்கு யார்? ஒரு குழந்தைக்கு நல்ல சிறந்த ரோல் மாடல் யார் என்றால், முதலில் தரமான பாட்டன் பாட்டிகள், 2வது தாயும் தகப்பனும் மட்டுமே ரோல் மாடல். எந்த வழியா இருந்தாலும் 1000 பேர் நட்பா இருந்தாலும் சரிதான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 8 மணி ஆச்சுன்னா 10 மணி ஆச்சுன்னா விட்டு போயிடுவான். ஒரு நாள் நமக்காக ஹாஸ்பிட்டல் இருப்பான், 2 நாள் இருப்பான், 3 நாள் அவன் குடும்பத்தை பார்க்க போயிடுவான். பெற்றவர்கள் மட்டுமே குழந்தைகளுக்கு உற்றவர்கள். பேரன் பேத்திகள், தாத்தா பாட்டி மட்டுமே அந்த குழந்தைகளுடைய பாதுகாவலர்கள். அப்போ இந்த கேது, இந்த மனம் கெட்டு போச்சுன்னா சன்னியாசி. மனம் நன்றாக இருந்து விட்டால் நாம தான் சுகவாசி. அவர் என்னப்பா கரெக்டா 1ஆம் தேதி சம்பளம் போறாரு, வேலைக்கு போறாரு, அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்காரு, நல்ல மனிதன். எப்படி? யார் வம்புக்கும் தும்புக்கும் போகாத, ஜோலி இல்லாத ஒரு மனிதன் என்றால் அது சந்திரன் கேதுதான். மனம் வெறுத்து போய் வெளில போறது சந்திரன் கேதுதான். அப்ப இந்த கேதனுடைய ஆதிக்கத்தை பொறுத்து தான் நீ நல்லவனா கெட்டவனா என்பதையும் உன் ஜாதகமும் நீங்களும் உங்கள் வம்சமும் தீர்மானிக்கும். அதான் நம்ம என்ன சொல்றோம், எது எடுத்தாலும் கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, குழந்தைக்கு போ. ஏன் கோயிலுக்கு போக சொல்றோம்? இந்தியாவில பாருங்க, எல்லா மூளைக்கு மூளை ஜோதிட அலுவலர்களும் ஜோதிடர்கள் இருப்பாங்க. ஆனா ஃபாரின்ல பாருங்க, அதே மூளைக்கு மூளை என்னன்னு இருக்கும், சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க, மனநிலை மருத்துவர்கள் இருப்பார்கள். இங்க நம்ம ஜோதிடர் என்றோம், அஸ்ட்ராலஜி என்றோம். ஆனா ஃபாரின்ல பாருங்க, சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. மன தத்துவம். அவங்க மருத்துவத்தை சொன்னா கேக்குறான். அவங்க போயிட்டு ஃபீஸ் போட்டு பாருங்க, 500 ரூபாய் போட்டவனே கொடுத்துட்டு உட்காந்து, சார் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் அப்படி அதுக்கு கிளியரன்ஸ் கொடுன்னு கேட்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. 1 ரூபாய் நம்ம பாட்ட ஆரம்பிச்சா கிளி ஜோசியம், வாழ்க்கை மாறும். பிள்ளையார்களுக்கு போயிட்டு முக்குது முழுப்பு விநாயகர் உட்கார்ந்து இருப்பார், எந்த தெய்வமும் நட சாத்தி இருக்கும். அப்போ முச்சத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு எந்த கதவுமே கிடையாது. ஏன் நீ நினைச்சா என்ன நினைச்ச உடனே உனக்கு காட்சி கொடுப்பார். அதான் மனம். அந்த மனம் மையப்படுத்து. பேசுவதற்கு காரணம் என்ன? இதுல நாம மாறணும், நம்ம சூழ்நிலை பார்த்தோம். ஆனா நம்ம ஆசைகளை குறைங்க. பகுதிக்காரன் ஃப்ரிட்ஜ் வேட்டா நம்ம அவனு இல்ல, அவனுக்கு 50,000 சம்பளம் வருது, அவன் இஎம்ஐ வாங்கியிருப்பான். ஆனா நம்ம இஎம்ஐ இல்லாம சந்தோஷமா இருக்கிற, அதை நினைங்க. சோ இங்க காரணம் என்ன? மனம். மனம் மனம் மனதை அலைபாய விட்டால் அது சிறை, ஒரு நிலையை படுத்தினால் அது ஞான நிலை. உங்களை யாருமே என்ன பண்ண முடியாது, தோற்கடிக்கவே முடியாது. நீங்க தோத்து போவதற்கும் நீங்கள் ஜெயிப்பதற்கும் உங்கள் மனம் காரணம், தோற்பதற்கு ராகு காரணம்.
ஜெயிப்பதற்கு கேது காரணம். நீங்க ஒரு உதாரணம் பேசுவோம். இப்ப இன்னைக்கு ஒரு பினான்ஸ் கம்பெனிக்காரங்க 24 மணி நேரம் போன் பண்ணிருப்பா, சார் லோன் வாங்கிங்க, லோன் வாங்கிங்க, லோன் வாங்கிங்க. உங்களை சிக்க வைப்பதற்கு ராகு ஆசையை, சார் உங்களுக்கு சிபில்ல நல்லா இருக்கு, எந்த டாக்குமெண்ட்டுமே வேண்டாம், உங்களுக்கு லோன் 1 லட்சம் கொடுத்துறோம், 2 லட்சம் கொடுத்துறோம், 3 லட்சம் கொடுத்துறேன். வாங்கிட்டு நீங்க வட்டி எவ்வளவு யோசனை பண்ணி பாருங்க. ஆனா வாங்காம எஸ்கேப் ஆகி உழைத்தோ அல்லது உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தள்ளி போட்டு கொண்டே வரும்போது நிம்மதியா இருப்பீங்க. 1ஆம் தேதியான இஎம்ஐ கட்டினா பைனான்ஸ்காரன் வந்துருவான், 1ஆம் தேதியான கடன்காரன் வந்துருவான், 1ஆம் தேதியான அப்படி என்ற கவலையோடு பதட்டத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து உங்களுடைய எல்லா சுகங்களையும் நீங்க எடுத்துட்டீங்க. ஆனா பேர் மட்டும் கேது மேல வச்சிட்டீங்க. கேது தசை வந்துட்டு அவ்வளவுதான், நான் சன்னியாசா போயிட்டேன். நீ முன்னாடி பண்ண தப்புக்கு கேது தசைக்கு உனக்கு தண்டனை கொடுத்துருக்கான். அந்த தவறை ஏன் உணர மாற்ற? கேது வந்து வாங்க சொன்னாரா? இப்ப இந்த உன்னுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாய், நீ போய் 50 லட்சத்துக்கு கடன் வாங்கன்னு கேது சொன்னாரா? கேது கேட்ட நீ வாங்கின? இல்ல உங்க வீட்டுல பெரியவங்க கிட்ட கேட்டு வாங்கினியா? இல்ல சாமியார் கிட்ட போய் சொன்னீங்களா, தசாபுத்தில கரெக்டா இருக்கு, ஜோசியர் கிட்ட நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னு? தவறு பண்ணியதெல்லாம் மனம், ஆனா தண்டனை எனக்கு வந்து கேது. அப்ப அந்த காரணம் என்ன? மனதை மையல்படுத்து, மனதை ஒருமுகப்படுத்து. அதுதான் பதஞ்சலி முனிவர் சொல்றது, நம்ம திருமூலர் சொல்றது. திருமூலர் என்ன சொல்லியிருக்காரு? உள்ளம் என்ற சிற்சபையில், உலகம் என்ற பொற்சபையில் இறைவனை நேரில் கார். கண்ணை மூடி பதஞ்சலி என்ன சொல்றாரு? ஆமை எப்படி தன்னுடைய 5 பூதங்களை உள்ளே இழுத்துக் கொண்டதோ அதுபோல தியானத்தில் இருந்து உள் மனதை திற. இது செய்ய போற, இது சரியா தவறா, அதுக்கு பேர் தான் மனசாட்சி. பேசுறது எல்லாம் ராகு, சந்திரன் ராகு. மனதோடு பேசும்போது அழும்போதுதான் அதுக்கு பேரு மனசாட்சி. அரசன் நின்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் ஒரு வாசகம் மறந்துட்டீங்க, மனசாட்சி டெய்லி கொள்ளுங்க. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், மனசாட்சி தினமும் கொள்ளும். அதனால கேதுவை எப்பொழுதும் படிக்காதீர்கள், எப்பொழுதும் பக்குவப்படுத்தி அதாவது பக்திப்படுத்தி யோசனை, ஐயா எனக்கு தெரியாம செஞ்சுட்டேன், எனக்கு இனிமேலாவது நல்ல புத்தியை குடுன்னு கேட்பதற்கு காரணம் என்ன? அந்த கேது தாங்க. கேதுவை தொடர்ந்து நீங்க வணங்கி பாருங்க, வாழ்க்கையில பல அற்புதங்களை மனம் மாறி பாருங்க, அற்புதத்தை உணர்வீர்கள். சரி, ஏன்னா இன்னைக்கு ஒரு சைவ ஹோட்டல் போறீங்க, சைவ சாப்பாடு சாப்பிடணும்னா தேடணும். ஆனா அசைவமாகிய ராகுனா தேடவே தேவை, நம்மளை சுத்தி வாசனை இழுத்துட்டு போயிடும். வாசனையே நம்மளை இழுத்துட்டு போயிடும். அங்க மசாலா போடுறான் பாருங்க. நல்லதை தேடித்தான் உணர்ந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும். நல்லதை தேடுவோம், அது உங்க ஜாதகத்துல தேடுவோம். ஜாதகத்தில் கேது எந்த பாவத்தில் என்ன சாரத்தில் இருக்கிறதோ அதில் நல்லதெல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க. ராகு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அது எல்லாம் உங்களுடைய காமம் ஆசையை பூட்டி வச்சிருக்காங்க. ஆசையை அவுத்து விட்டுட்டீங்க, அது இஷ்டத்துக்கு ஓடுது. மனதை சுருக்கி போட்டு பாருங்க. பாக்கியராஜ் படத்துல ஒரு சின்ன ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சின்ன வீடுன்ற ஒரு படத்துல, என்னம்மா அவங்க வீட்டுக்காரன் எங்கேயோ போறாமா எங்கேயோ வராமான்னு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரன் பட்ட மாதிரி எங்க வேணாலும் ஓடலாம், ஆனா அதனுடைய நூல் கயிறு என்னிடம் இருக்கிறது. அது மாதிரி மனம் என்ற ராகு எங்க வேணாலும் போ, ஆனால் கடைசியில் நீ வந்து விழ வேண்டிய இடம் கேது. அது முதலே விழுந்திருக்கு. கேது என்ன சாரம், என்ன பாவத்தை வணங்கி வணங்கி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஞானங்கள் கிடைக்கும். அந்த ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இவ்வளவு தூரம் எஃபர்ட் எடுத்து பேசுறோம். மனம் மாறணும். மனமே கோவில். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் போல் தான் மாங்கல்யம் உண்டு, மனம் போல் தான் மங்களம் உண்டு. நீங்க மாறணும், என்ன பண்ண முடியும்? நீங்க பழனி பாதிரி சார் இவ்வளவு தூரம் நமக்கு எஃபர்ட் கொடுத்து, காயத்ரி சங்கர் இவ்வளவு தூரம் எஃபர்ட் கொடுத்து வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இவ்வளவு எஃபர்ட் கொடுத்து உட்காந்துருக்கீங்க. நீங்க மாறினா வாழ்க்கை பூஞ்சோலை. ஆனால் மாறவில்லை என்றால் அவர்களுடைய கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆக மனம் மாற்றமே கேதுவிற்கு ஆதாரம், மனம் மாற்றமே கேதுவிற்கு அவதாரம், பக்தி மார்க்கமே கேதுவினுடைய அவதாரம். நிலையான ஒரு வாழ்க்கையும் நிலையான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுப்பது கேது. ஆக கேதுவை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. எம்ஜிஆர் ஒரு படத்துல சொல்லுவார்,
என்னை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது. நம்பாம கெட்டவங்க எத்தனை பேரும். அத புராணத்தின் வழியாகவும் தமிழ் அகராதின் வழியாகவும் சொல்லலாம்னா, ஈரடி திருக்குறளை கெட்டவங்க யாரும் கிடையாது, நாலடியார் கெட்டவங்க யாரும் கிடையாது. நம்ம ஜோதிடத்துல சொன்னோம்னா கேது நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது. ஏன்னா கேதுல எந்த கிரகம் நீத்தம் கிடையாது. அதுவே பெரிய ஆதாரம். அதை நம்ம உணரல. ஏன்னா யாரும் உணர்த்தல. ஏன்னா யாரும் மெய்யாக ஜோதிடத்தை அந்த கலையை கண்ண மூடி தியானித்து வரல. அங்க படிச்சா இங்க ஒப்பிக்கிறோம், அங்க படிச்சா இங்க ஒப்பிக்கிறோம், அங்க படிச்சா இங்க ஒப்பிக்கிறோம். அப்படி இருந்துட்டோம். உணர்தல் என்பது கேது. சுவை உணர்தல். சாப்பாட்டுல உப்பு இருக்காமா? உப்பே இல்ல. அப்ப நீ உணர்ந்து சொல்கிறாய் உப்பு இருக்கிறதா, உரப்பு இருக்கிறது என்பது. ஒரு சாப்பிடுகின்ற சாப்பாட்டுல உப்பு இல்லைன்ற உணர முடிஞ்சது. வாழ்கின்ற வாழ்க்கைக்கு கேதுவை ஏன் பிடிக்கல? கேது ஏன் படிக்கல? கேதுவை பிடி, கேதுவை படி, வாழ்க்கை தரம் உயரும். நன்றி, நமஸ்காரம். இப்ப சப்ஜெக்ட் போயிடும். 12 பாவம் தாங்க, சாதாரண விஷயம். என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லுவேன், ஜோசியம் சொல்றதுலாம் சாதாரண விஷயம். ஆனா அந்த நுணுக்கத்தை எடுப்பதுதான் பெரிய விஷயம். இப்ப மேஷம், இப்போ கேது கேது எங்க இருந்தா நல்லது, எங்க இருந்தா கெட்டது? கேதுன்னா யாருங்க? தன்னைத்தானே அழித்துக் கொள்பவர், உருவாக்கி கொள்பவர், இறைவனோடு இறைவியோடு கலந்து கொள்பவர், நெருப்பானவர். எது போட்டாலும் கேது தாங்கும். ஆனா ராஜ நெருப்புல போட்ட தாங்காது. கேது என்பது நெருப்பின் சக்தி, உண்மையின் சொரூபம். இறைவன் நெருப்பாக, தீப்பிழம்பாக. ஏன் வள்ளலார் இருக்க ஜோதியா இருக்காரு? ஏன்? ஜோதியின் வடிவமே கேது, ஆன்மீகத்தின் சொரூபமே கேது, அன்பின் சொரூபமே கேது. பாரு, பச்சை புள்ள மாதிரி இருக்கு பாரு. அந்த எண்ணம், அந்த தேஜஸ். எல்லா சாமிக்கு பின்னாடி ஒரு சக்கர சுத்து ஒளிவட்டம் சொல்லுவோம். ஒளிவட்டம் தாங்க கேது. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் கேது எங்க இருக்கிறது, அங்க ஒளிவட்டம் இருக்கிறது. நம்ம அதை பார்க்கல. புகழ் என்ற ஒளிவட்டத்தையும், போதை என்ற ஒளிவட்டத்தையும், வருமானம் என்ற ஒளிவட்டத்தை தேடி வர்றோம். ஆனா நிலையான ஒளிவட்டம் கேது எந்த பாவத்தில் என்ன சாரத்தில் இருக்கிறதோ அதில் ஒளிவட்டம் இருக்கிறது. அதை நம்ம திறந்து பார்க்கல. அதுதான் எம்ஆர்ஐ ஸ்கேன். சரி, அப்ப கேது என்றால் நெருப்பு. ஏன் எல்லா கோயிலும் படி தீபம் போடுங்க போடுங்கன்னு சொல்றோம்? ஏன்? இறைவனோடு உலகத்தோடு ஒன்றி கலப்பது நெருப்பும் ஒளியும் புகையும் எல்லாமே ஒண்ணுதான். இருளை அகற்றி ஒளி கொடுப்பதும் தீபம்தான், கேதுதான். அப்போ கேது என்பது என்ன? மேஷ ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், தனுசு ராசிக்கும், நட்சத்திரத்திற்கு, நெருப்பான நட்சத்திரங்கள், கோபமான உக்கிரமான நட்சத்திரங்கள் அத்தனைக்குமே கேது. உண்மை எங்க இருக்காங்க? கோபம் இருக்குங்க, நம்ம அதான் சொல்லுவோம். நடிப்பு எங்க இருக்கு? அங்க ராகு இருக்குங்க. நடிப்புக்கும் உண்மைக்கும் ராகு கேதுதான் அச்சு. அந்த அச்சுல மேஷத்தில் கேது இருப்பவர்களும், சிம்மத்தில் கேது இருப்பவர்களும், தனுசில் கேது இருப்பவர்களும் வம்சத்தில் கண்டிப்பாக பரம்பரையில் கோயிலும் குளமும் ஆன்மீகம் இறையோடு இறை சிந்தனையோடு அவர்கள் இருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு கோயில் கட்டி, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், கணக்கு பண்ணி பாருங்க. இந்த கோயில் கட்டின எவனா ஒருத்தர் இருப்பான்ல, நீ மரத்துல உட்கார்ந்து இருக்கான், விதை போட்ட ஒருத்தர் இருப்பான்ல. பிறருக்காக தன்னை அழித்துக் கொண்டதும், இணைத்துக் கொண்டதும், தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதும் கேது. இந்த 3 வீட்டுல நெருப்பு ராசியில கிரகம் கேது இருக்கணும், அல்லது கேது சாரத்தில் இருக்கிற கிரகம் தன்னை பிறருக்காக அர்ப்பணித்துக் கொள்ளும். அர்ப்பணிப்பு கேதுங்க, ஆர்ப்பரிப்பு ராகுங்க. அப்போ 12 பாவத்துல நெருப்பு ராசியில், நெருப்பு நட்சத்திரங்களில் கேது நிற்க மகா யோகமாக இருக்கும். நீர் ராசியில், நீர் கிரகத்தில் கேது நின்று விட்டால் அவர்கள் இந்த பூலோக வாழ்க்கையில் சுக வாழ்க்கைக்கு அலைந்து கொண்டிருப்பார்கள், சுகத்தில் திளைந்து கொண்டிருப்பார்கள். சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும், கிடைக்கலையே கிடைக்கலையே என்று கஷ்டத்தை அனுபவிப்பார்கள்.
நீர் ராசியில் கேது அமரக்கூடாது, நீர் கிரகத்தில் கேது அமரக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். காய்ந்த மண் சட்டியில் அல்லது காய்ந்த விளக்குகளில், மண் விளக்குகளில், அகல் விளக்குகளில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றினால் எரிகிறது தீபம். அதுல தண்ணிய ஊத்தி அணைஞ்சு, அதாவது ஈரமாக ஈரப்பசத்தில் இருக்கக்கூடிய தீபங்கள் எரிகிறதா? நனைந்த திரி எரியுமா? நனைந்த விளக்குகளில் எண்ணெய் நிற்குமா? நிற்காது. அதுதான் உதாரணம். நீர் ராசியிலும் நீர் கிரகத்திலும் கேது அமர்ந்தால் அவர்களுக்கு சஞ்சலம் மிக்கவர்கள். நெருப்பு ராசியிலும் நெருப்பு நட்சத்திரத்திலும் கேது நிற்க அவர்கள் சாதனையாளர்கள். சாதனை செஞ்சு பாருங்க. அப்ப சாதனைக்கு நெருப்பும் வேதனைக்கு நீரும். அழுதன அடிக்கிறதுக்கு முன்னாடி அழுவான். சந்திரன் கேது சாரத்திலோ அல்லது கேது சந்திரன் சாரத்தில் இருப்பவர்கள் பாருங்க, கண்ணீர் டப்புன்னு வரும். அவர்கள் சலனம் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள். அப்ப கேது எங்க இருந்தால் லாபம், எங்க இருந்தால் நஷ்டம் என்பதை இப்ப ஈஸியா புரிஞ்சு இருப்பீங்க. ஒரு அகல் விளக்கு தான் நெய் ஊற்றி எரித்து தீபம் முழுமையாக, புது விளக்கு எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லா கோயில்ல போனாலும் சரி, எரிந்து சிறுக சிறுக எண்ணெய் குறைந்திருந்தால் எரிகின்ற விளக்கில் எண்ணெய் ஊத்துங்க, இன்னும் பிரகாசமாக எரியும். பிறரை வாழ வைத்த மாதிரி, அல்லது அவர்கள் என்ன கோரிக்கையாக வந்திருக்கிறார்களோ அந்த கோரிக்கை எஃபோர்ட் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம். அரை மணி நேரம் அபிஷேகம் பார்க்கறது கொடுப்பினை, ஆனால் கடைசி நேரத்தில் தீப ஆரத்தி காட்டுவது மகா கொடுப்பினை. எத்தனை பேருக்கு அது இருக்கும்? கரெக்டா டெட்ல வருவாங்க, திடீர்னு விளக்கு வந்து ஆரத்தி காமிப்பாங்க. அப்பா இறைவா மனமோந்து இறைவனை கண்டேன் என்பதற்கு மகா சந்தோஷம். அது போல நெருப்பு ராசியில் நெருப்பு கிரகத்தில் நெருப்பு சாரத்தில் நின்று விட்டால் ஏதுக்கு ஞானக்காரகன் என்று பெயர். நீர் ராசி நீர் கிரகத்தில் நின்று விட்டால் சஞ்சலக்காரகன் என்று பெயர். இவர்களுக்கு மட்டும்தான் கேது ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டமா இருக்கு. இவர்கள் மட்டும் புலம்புவார்கள், இவர்கள் புகழ்வார்கள். எனக்கு என் பாட்டி சேர்த்து வச்சிருக்காங்கப்பா, எனக்கு என் தாத்தா சேர்த்து வச்சிருக்காம்பா, எங்க அம்மா சேர்த்து வச்சிருக்காங்கப்பா, அல்லது எங்க அம்மா எனக்கு வழி நடத்துறாங்கப்பா. தானாக விழுந்து எழுந்து நடப்பவர்கள் சந்திரன் கேது இயற்கை உள்ளவர்கள். பிறரை கை தாங்களாக பிடித்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு நெருப்பு ராசியில் கேது இருக்க வேண்டும். இதுதான் கேது எந்த பாவத்தில் இருந்தால் நன்மை, இருந்தால் தீமை. முக்கியமா கேது சந்திரன் சாரத்திலோ நீர் கிரக வீட்டிலோ இருக்கக்கூடாது. இரண்டாவது, சனி சாரத்துல சனி வீட்டுல உட்காரக்கூடாது. ஆனா உட்காரலாம், அதுல சப்ஸ்டியூட் இருக்கு. எந்த வயசுல? இப்ப 60 வயசுல ஓடி ஆடி ஆட முடியுமா? முடக்கம் வரும், ஞானம் வரும். சனி கேது என்பது ஞானவான், அவர் பேர் நம்ம குறை சொல்ல முடியாதா? திடீர்னு பார்ப்போம், ஒரு மணி நேரமா ஒரு பொருளை வந்து எப்படி இணைக்கலாம் பிரிக்கலாம் யோசனை பண்ணும்போது நம்ம பையன் அப்பா இந்த பொருளை எப்படி திருப்பி போட்டு ஈஸியா பிடிச்சிட்டு போயிடும். ஞானக்காரகன் சனியும் கேதும் சேர்ந்தா, ஏன்னா சனி போக யாரை பிடிக்க போனார்? பிள்ளையார் பிடிக்கவே இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வாடினார். ஏன் எழுதினார் வாசகம், இன்று போய் நாளை வா, படிப்பா. சனி போகம் படிப்பார், இன்று போய் நாளை வா. நீ தானே எழுதுன, கிளம்பு. நுணுக்கம், மெயினான ஆதாரம் சந்திரன் நீர் ராசியில் இருப்பவர்களுக்கு தோஷமாகவும், நெருப்பு ராசியில் கேது நீர் ராசியில் இருப்பவர்களுக்கு தோஷமாகவும், நெருப்பு ராசியில் இருப்பவர்களுக்கு லாபமாகவும் யோகமாகவும் செயல்படுவார். சப்போர்ட்டிங் நிறைய இருக்கும். மீது நட்பு கிரகம் இருக்கு, ஆட்சி கிரகம் இருக்கு, உச்ச கிரகம் இருக்கு. ஆக இந்த 2 வித விஷயங்கள் மட்டுமே யோகமும் சாபமும். சரி, இப்ப மேஷராசி, அதுல இன்னும் ஒரு இன்டெப்தா சொல்லலாம். ஏன்னா இப்ப கொடுத்த டைமுக்கும் நிறைய பேருக்கு டைம் இல்லாம இருக்கலாம். நானே டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வரியில சொல்ல முடியாதுங்க. சாமியை உணர்வதும் அல்லது இப்போ ஒரு வரியில சொல்ல முடியும். இப்ப நீங்க கஷ்டப்பட்டு உயர்ந்து ஒரு இடத்துக்கு வரீங்கன்னா, ஒரே நாள்ல சினிமாவில் காட்டுற மாதிரி 3 மணி நேரம் 3 நிமிஷத்துல 300 கோடி சம்பாதிச்சிட்டீங்க. உங்க உழைப்பு, உங்க கஷ்டம், உங்க திறமை படிப்படியாக மெல்ல 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 உயர்ந்து வருவது போல
ஒரு பாயிண்ட்ல மட்டும் வராது. 127 நட்சத்திரங்களும் 108 பாதங்களும் இருக்கிறது. இப்ப மேஷராசி எடுத்துங்க. மேஷ ராசின்னு எடுத்தீங்கன்னா அங்க அசுனி இருக்கு, பரணி இருக்கு, கிருத்திகை இருக்கு. ஆனா அம்சத்துல பாருங்க, கேது, சந்திரன், குரு இருக்கு. அப்ப மேஷத்தில் கேது இருப்பவர்களுக்கு யாகங்களாலும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தாலும் யோகத்தை செய்கிறது. ஆனால் அவர்களுக்கு பொறுமை இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன நஷ்டம்? பெரியோர்களை மதித்தால் யோகமாக இருக்கும், மதிக்காவிட்டால் அது யோகம் பலனற்று போய்விடும். இப்போ பிராமணருக்கு மட்டுமே கற்றுக் கொடுப்பேன், நீ சத்திரியனாக இருந்தாய், கற்ற வித்தை மறந்து போகும் என்பது சாபம் வாங்குறான் கர்ணன். நெருப்பு ராசி தான். உண்மையை அங்க சொல்ல முடியல. ஏன்னா கத்துக்கணுன்ற வேகத்துல பொய் சொல்லி போய் மாட்டிக்கிறோம். நெருப்பு ராசி தான், பொய் சொல்லி மாட்டோம். ஏன்? நவாம்சத்துல அந்த வீட்டுல யாரும் உட்கார்ந்து இருப்பாங்க? சுக்கிரன், செவ்வாய், சனி உட்கார்ந்து இருக்கும். வித்தையை கத்துக்கும் போது அவன் என்ன சொல்லிட்டு போயிடறான்? சனியா மாறிட்டான். அந்த கர்மாவை குறைஞ்சு போகுது. ஆக கேது என்ன பாவம், என்ன சாரம் என்பதை முக்கியமா பாருங்க. பகை சாரத்துல உட்காரக்கூடாது, நட்பு சாரத்துல உட்காரணும். ஞானம் கிடைக்கும். எல்லாருக்கும் ஞானம் கிடைச்சிருமா அப்படின்னா, சில பேருக்கு உடனே கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், சில பேருக்கு முக்தி கிடைக்கும். அப்ப கேது மேஷ ராசிக்கு பொறுமையோடு இருந்தால், தெய்வாம்சங்கள் பொருந்தி இருந்தால், உங்க முன்னோர்கள் வந்த வரங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஆனா 25% உங்களுக்கு பொறுமை அவசியம். டென்ஷன் ஆனீங்க, படத்தை போட்டு வச்ச மாதிரி போயிடும். டென்ஷன் இல்லாமல் மிக பொறுமையுடன் தெளிவுடன் மேஷத்தில் இருந்தால் சிறப்பு. அது மாதிரி முதன்மையாக இருக்காதீர்கள். ஏன்னா கேது பொறுமை. ஆனால் மேஷராசி செவ்வாய் என்பது வலிமை. எடுத்த தடாலடிதான். அப்ப அந்த இடத்துல பொறுமையா இருந்தால் ஒபே பண்றதுன்னு பேரு. போலீஸ்காரங்கிட்ட ஒபே இருந்தா, கையை கட்டிட்டு இருந்தா, பொறுமையா 5 நிமிஷம் இருங்க, போலீஸ்காரர் கேட்பார். சூரியனை கேட்பாங்க, வீட்டுல இருக்கு, என்ன புள்ள இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற புள்ள அமைதியா இருக்குது, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மேஷத்தில் நிற்கிற கிரகம் பொறுமையாக கையாண்டால் உங்களுக்கு கேது யோகமாக இருக்கும். இல்லை என்றால் 70% தான். ரிஷபத்துல கேது. ரிஷப ராசிக்கு பாருங்க, கேதுவோட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அதுக்கு அடுத்த நட்சத்திரம் இரண்டாவது யோக நட்சத்திரம் எது? தனக்காரகன் எது? பரணி நட்சத்திரம். ஆக கேதுவுக்கு முக்கியமான, ஏன் இன்னைக்கு பரணி பாரதி ஏன் நமக்கு ஏன் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் கொடுக்குறோம்? ஏன் அவரோட நம்ம உள்ளார்ந்து மெர்ஜா இருக்கிறோம்? ஏன் நமக்கு அவருக்கு ஈர்ப்பு இருக்கிறது? ஏன்னா அவர் பரணி, நம்ம கேது பத்தி பேசுறோம். கேதுவுக்கு 2வது நட்சத்திரம் தனக்காரகனாகவும், காலபுருஷனுக்கு 2வது வீடுவாக குடும்பக்காரகன், எல்லாருக்கும் புதிய உறவுக்காரன் வெர்ஜாக இருப்பதற்கு காரணம். சுக்கிரன் வீட்டுல இருக்கும் பொழுது எல்லா அளவோடு இருக்கணும். கேது ரிஷபத்தில் இருந்தால் ஆசைகளை கரெக்டா கட்டுக்குள் இருங்க. கேள்வி எப்படின்னா, ஒரு டியூ கட்டி முடிச்ச பிறகு அடுத்த கடனுக்கு போகணும். அது போல ஒரு ஆசை பூர்த்தி ஆகும் வரை பொறுமையாக இருந்து பூர்த்தி செய்து விட்டு அடுத்த ஆசைக்கு செல். கேது சுக்கிரனுக்கு அற்புதமான ஃப்ரெண்டு. ஆனா நாம 6 மாசம் டியூ கட்டும்னா அடுத்த கடனுக்கு ஓடி வாங்குற மாதிரி அடுத்த ஆசைக்கு தாவும் போது அது நமக்கு மாரக ஸ்தானமாக இருக்கிறது. வரமும் அதுதான், சாபமும் அதுதான். கேது வரம். உன் கையில வச்சிருக்கிற விதை, கல்லுல போட்டாலும் விதை தான், மண்ணுல போட்டாலும் விதை தான், போட வேண்டியது நீ. அப்ப ரிஷபத்தில் ஒரு கேது நின்றால் மிக கவனமுடன் கையாண்டு விதைகளை தக்க நேரத்தில் தக்க பருவத்தில் பயிர் செய்யணுங்க. பருவத்தில் பயிற்சி, சரியான அறுவடை உண்டு. பருவம் தவறி பயிர் செய்தால், கவன குறைவால் பயிர் செய்தால் நஷ்டம் நமக்கு தான். ஆக ரிஷபத்தில் கேது இருந்தால் கவனமும் பருவமும் அவசியம், கால நேரம் அவசியம். கால நேர வர்த்தமானத்தில் கவனமுடன் இருங்கள். ஏனென்றால் கேது ரிஷபத்தில் நீசம், ராகு ரிஷபத்தில் உச்சமாக இருப்பதால் கையில் இருந்த விதை, தரமான விதை, தரமான வதம், தரமான வரமாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்க கையில ரிஷபத்துல கேது இருக்கும் போது என்ன பண்ணணும்? கவனம் கவனம் கவனம். கவனமா இருந்தா வரமாகும். கை தவறி விட்டு விட்டால் வாய்ப்பே இல்லை, வரம் கிடைச்சு பலன் இல்லை.
சரி, மிதுனம். மிதுனம் பாருங்க, ஒரு அற்புதமான பாவம். மிதுனத்துல கேது இருப்பவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல, இரு வல்லவர்கள், இரு திறமசாலிகள், கடவுளுக்கே டப் கொடுத்தவன், கணக்கனுக்கே கணக்காளி. ஏன்னா புதன் கணக்கன், அங்க இவன் ஞான கணக்கு. அப்ப இரு வல்லவர்கள், கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்கள், உங்களை செய்ய சொன்னால் செய்யுங்கள். இதான் மிதுன புதன், சாரி மிதுனத்தில் இருக்கக்கூடிய கேது. எல்லாம் தெரியும் முந்திரி கொட்டைய ஆயிடாதீங்க, எல்லாம் தெரியும் சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடாதீங்க. சோ மிதுனம், மிதுனத்தில் கேது இருப்பவர்களுக்கு கேட்டால் மட்டும் பதில் கொடுக்க வேண்டுமா? அப்படி இல்லை என்றால் தெரிந்தாலும் மௌனமே சிறப்பு. ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் அதை வைத்தே உங்களை வீழ்த்துவார்கள். மிதுனத்தில் கேது இருப்பவர்களுக்கு மௌனம் ஒரு ஆயுதம். கொட்டிவிட்டால் உங்க திறமையெல்லாம் இவ்வளவுதானா, அதுக்கு மேல உங்களுக்கு தெரியாத ஒரு ஆயுதத்தை எதிரி பயன்படுத்துவோம். நம்ம காலை எடுத்துங்களா, ஒரு கால் புதன், ஒரு கால் கேது, முன்னாடி போக பின்னாடி வர, இருவரும் பயணங்கள் சுபமாக இருக்கும். ரெண்டு காலையும் பொத்து பொத்து தூக்கி வச்சு ஜம்ப் பண்ண முடியுமா? ஒரே தடவை ஜம்ப் பண்ணலாம். லாங் ஜம்ப் போட்டிக்கு நீயானா என்று ஓடுவதற்கு உன் திறமையா என் திறமையா, உன் வில்லா என் வில்லா என்பதை, உன் சொல்லா என் சொல்லா என்பதை போட்டிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஆனா பேச்சுக்கோ சொந்தத்திற்கோ வாயை திறக்காதீர்கள். ஏனென்றால் வந்தவன் உன் திறமையை சோதிக்கிறான் என்று அர்த்தம். ஆக கேட்டால் மட்டுமே கேது நன்மை செய்யக்கூடிய பாவம் மிதுனம். கடகம் ஏற்கனவே சொல்லிட்டு, கடகத்துல நீர் கிரகம், நீர் ராசி. மனதை மையல் படுத்துங்க. இயற்கையில் சலனம் 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 உங்களுக்கு எதிராளியை சந்தோஷப்படுத்தும். அடிச்சுதான் அழ தேவையில்ல, ஒரு சொல்லு உங்களை அழ வச்சிடும், அது அவனுக்கு சந்தோஷம். எப்பொழுதும் கண்ணீரை விட்டு விடாதீர்கள், எப்பொழுதும் கொட்டி விடாதீர்கள். கேது கடகத்தில் இருந்தால் சலனம் இருக்கும். அதற்கு கண்ணமுடி தியானத்தில் இருந்து, இறைவா எனக்கு நல்ல புத்தியை கொடு, நல்ல செயலை கொடு, நல்ல சரியான பாயிண்டை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பை கொடு என்பது இறை சிந்தனையோடு இருங்கள். சிம்மம் ஏற்கனவே சொல்லியாச்சு, எல்லாத்தையும் உள்வாங்கும் ஆற்றல், பராக்கிரமம் சிம்மம். ஆனா சிம்மம் என்பது தாயிடம் மட்டுமே கோபத்தை காட்டக்கூடாது. ஏன்னா சூரியன் நெருப்பு, வெளியில உலகத்துக்கு கொடுக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள மனசுக்குள்ள அல்லது உங்கள் குழந்தையிடம் காட்டாதீர்கள். அப்பானா ஒரு மாசம் சொல்லாம தவிர அப்பானா சிடுமூஞ்சிப்பா அப்படின்னு பாசத்திற்கு. சிம்மம் கேதுவிற்கு குழந்தை வளருவதற்கு, வளரும் வரை பாசமாக இருங்கள். வளர்ந்த பிறகு பாசத்தை காட்டி இங்கே விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க, என் குழந்தை பிரிய மாட்டேன், படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. பாசத்தை உள்வைத்துக் கொண்டு பிள்ளைகளை வளர்ச்சி பாதையை தூக்கி விசிறி எடுங்கள். அவர்கள் வான உலகத்தில் வானலாவி புகழ் பெறுவார்கள். அதிகமா பாருங்க, குழந்தைய இடிக்கினே வச்சிருப்பாங்க, என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு. சிம்மத்துல கேது இருந்தா அப்பா அம்மா விட்டு குழந்தை போவாது. அந்த அதிதீத பாசத்தை கெடுப்பவர்கள். உதாரணம் குந்தி. குந்தி என்ன பண்ணா, வரம் கொடுத்தாங்க, வரம் கொடுத்த உடனே சூரியனை பார்த்த உடனே சூரியன் நினைச்சா குழந்தை வந்துடுறா, சரி சோதனை பார்ப்பேன் அப்படின்னு நினைச்சா கர்ணம் பிறந்துட்டான். குழந்தையின் பாசத்தை உள்ளுக்குள் வையுங்கள், கட்டுக்கோப்பாக வளர்ச்சியை காட்டுங்கள். கன்னி புதன், கன்னி கேது. கன்னி கேது ஒரு அற்புதமான கேளுங்க. வேலையில கண்ணு கருத்துமா உங்களுக்கு கடனே இல்லைங்க. வேலைக்காக ஒரு வேலைக்கு மறு வேலைக்காக நீங்க கடன் வாங்கிட்டு உங்க கடனை கட்டவே முடியாதுங்க. ஏன்னா கன்னி கடனை அடைக்கும் பாவம், கடனை தீர்க்கும் பாவம். கன்னி உங்களுக்கு எந்த பாவமும் வருதோ, ஒரு பிள்ளையாருக்கு செதில் தேங்காய் போட்டு அப்பா இந்த கடன் முடியணும் 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 ஆரம்பிங்க, சீக்கிரமா கடன் முடிஞ்சிடும். ஏன்னா கன்னி ஊழ்வினை காரணம். அது கதை சொன்னோம்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி எடுத்தோம்னா நிறைய போகும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊழ்வினை காரணம் முடியும் என்று ஒவ்வொரு செயலுக்கும், ஏன்னா 6ஆம் பாவத்தை உடைக்கணும், வேலை சீக்கிரமா முடிக்கணும், வளர்த்தக்கூடாது, கடனை சீக்கிரமா முடிக்கணும், எதிரியை சீக்கிரமா முடிக்கணும், வெற்றியை சீக்கிரமா பறிக்கணும். குயிக் 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 ஐசி வார்டு மாதிரி
இந்த கடனை முடியணும், கடனை முடியணும், கடனை முடியணும் அப்படின்னு செதற தேங்காய் போட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா கடன் அதிகமாகி புதன் உச்சமாகி நம்மளை போட்டு நசுக்கி எடுத்துரும். இருக்கிற இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் நாம் யார் என்று ஊனப்பட்டு விடுவோம். துலாம், இதுவும் கொஞ்சம் நீர் ராசி. துலாத்துல ஓரளவு பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா, துலாம் என்பது ராகு கேதுனுடைய அச்சு. ஒரு பக்கம் ராகு, ஒரு பக்கம் கேது. நீ நியாயமா நின்னா நியாயமா கடவாங்கு, கடன் அடைச்சிருவ. அநியாயத்து கடை வாங்கினா உனக்கு கடை கட்ட முடியாது. ஏன்னா 7ஆம் பாவத்துல கேது. அதாவது இதை எப்படி எடுக்கணும்னா, நட்பை தேர்ந்தெடுப்பதில் தான் நீ கில்லாடி. செலக்டட் பர்சன். துலாத்துல கேது இருப்பவர்களுக்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்காகவே வாழ்ந்து அவர்களுக்காகவே முடிச்சு விட்டுரு. ஆசைக்கு ஒரு நண்பனும் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீதான் அவனுக்கு 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. விருச்சக கேது. மறைஞானம் வேண்டுமா? விருச்சகம் உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறது அவர் காலில் விழியா, உனக்கு எல்லா ஞானம் வந்துடும். எனக்கு கேது அங்கதான் உச்சம். நம் வீட்டுக்கு 10 அடுக்கு மாடி கட்டிடுற, முதல்ல எது போடுறோம்? போர் போட்டு தண்ணி எடுக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்தால் தான் இந்த வீடு கட்ட முடியும், அந்த வீட்டில் நாம் வசிக்க முடியும். அப்ப ஆழ் விளக்கினர், ஆள் என்ன பூமிக்குள்ள எங்க தண்ணி இருக்கு தேடி எடு. விருச்சகத்துல கேது இருந்தா விருச்சகம் உங்களுக்கு எந்த பாவமோ அல்லது விருச்சகராட்சி யாரோ அவன் காலு கட்டியமா பிடிச்சிக்கும். விருச்சகம் எந்த கோயிலோ அதெல்லாம் தெரியாது. அவனை நீ பிடிச்சினா உனக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய மொத்த ஞானம் நமக்கு வந்துடும். ஏன்? அதுக்கு பேரே விருட்சகம். நீ ஒரு முறை கீழே விழுந்து அடுத்த முறை எழுதினா பல பண்ண இருக்கும். ஒரு விதை நட்டா அங்கிருந்து அது ஆலமரமாக பராக்கிரமாக வரும். ஏன்னா அங்கதான் பராக்கிரமங்கள் மிகுந்தது. விருட்சகம் பராக்கிரமத்தை உள்ளடக்கியது. அடுத்து தனுசு, பாக்கியம். இயற்கையில நெருப்பு, இயற்கையில குரு மூல திரிகோணம். சோ பாக்கியம் அங்கு கொட்டி வைத்திருக்கிறது. பெண்களோட கர்ப்பம், அதாவது கர்ப்பம், குழந்தை பாக்கியமும் அங்கு இருக்கிறது. அப்ப அங்க என்ன இருக்கு? இயற்கையான தாற்பயம், இயற்கையான கருத்தரிப்பு, இயற்கையாக சித்த மருத்துவம், இயற்கை அத்தனையுமே அங்கு கொட்டி வைத்திருக்கிறது. இயற்கைக்கு மாறாக ஒண்ணு இல்ல, இயற்கையான உணவு நீ உண்டு பாருங்க. வளம் தேன் சாப்பிட சொன்னாங்க அன்னைக்கு நம்ம பாட்டி. நம்ம வயசுல இருக்கிற எல்லாரும் பாருங்க தேன் அதிகமா சாப்பிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரிஜினல் தேனே இல்ல, எல்லாம் எசன்ஸோட கலந்துருக்கு. அப்ப ஒரிஜினல் எங்க? ஒரிஜினலை தேடு. தனுசு ராசி எந்த பாவமாக வருகிறதோ தனுசில் கேது இருப்பவர்களுக்கு உண்மை எது பொய் எது என்று கண்டறிந்து இயற்கைக்கு உணவையும் இயற்கையையும் நேசித்து எடுங்க. வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மகரம், சரி, உன்னுடைய கர்மம் எது? உன்னுடைய ஊழ்வினை கர்மாவை கரைப்பதற்கு வேலை செய்ய. அதான் ஒரே வழி சொல்றது, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா. உன்னுடைய தொழிலில் நேர்மையாக இரு. இப்ப கர்மமே கண்ணாயிரம்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. பகவான் சொல்லுவாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்க. நான் பாத்துக்கிறப்ப புண்ணியத்துக்கு டெபாசிட்டர் பேர் இருக்கு. புண்ணியத்துக்கு எது டெபாசிட்டர்? ஏன்னா மகரத்துக்கு 12 எது? தனுசு. அப்ப 12ஆம் பாவம் புண்ணியத்தினுடைய டெபாசிட். அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆர்டர் கொடுத்தாங்க, இந்த ஆர்டரை முடிச்சுட்டு நான் போடுகிறேன். கொடுக்கும் பொழுது அல்லது ஒரு செயலை ஆரம்பிக்கும் பொழுது என்ன லாபம், என்ன நஷ்டம், என்ன வேலை, என்ன செயல், அது தீர்மானித்துக் கொண்டு ஒரு செயலில் இறங்கு. அதான் மகரத்துல கேது இருப்பவர்களுக்கு ஒரு வழி பாதையை தேர்ந்தெடு, அதிலேயே பயணப்பட்டு விடு. நீ போகின்ற வழி குறுக்கு வழிகளை காடு மேடுகளாக இருந்தாலும் இறுதியில் இறைவனுடைய திருப்பாதத்தை, சரணாகதி புகழின் திருப்பாதத்தை அடைந்தே தீருவாய். அதான் தனியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போற வழி குறுக்கு வழியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா போய் சேர இடம் கோயிலா நிக்கிறது மகரம். மகரத்துல கேது இருந்தால் நீ இறுதி இறைவன் திருப்பாதத்தை சிகரத்தை அடைவாய். கும்பம், தனி மூல திரிகோண வீட்டுல கேது இருந்தால் இரு முகங்களை செயல்படுத்துங்க. நான் உச்ச பதவியாக இருந்தாலும், இன்னைக்கு நம்ம ஐயா திருப்பரங்குன்றம் தான், உச்ச பதவியா இருந்தாலும் அது பதவி வேறு, இது என் பக்தி வேறு. என்னுடைய இப்ப கேதுவின் காதல்னு சொல்றது வேறு, என்னுடைய தொழில் வேறு, ஜோதிடம் வேறு. இரு முகங்களாக பிரித்துக் கொள்ளுங்கள், பிரித்து ஆளுங்கள். நான் வெளியில பார்த்தாதான்பா கண்டிப்பான அப்பா,
அது என் துறை, போலீஸ்காரர் அல்லது ஜட்ஜு அல்லது பொது. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு பாசமான தந்தை, பாசமான மனைவியினுடைய கணவன், பாசமான தகப்பனுடைய மகன் குடும்பத்தை கட்டி காப்பது. தொழில் வேறு, உறவு வேறு, உத்தியோகம் வேறு என்பது இருமுகம் கொண்டு இருங்கள். கும்பத்தில் கேது இருப்பவர்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கை. ஒரே முகமா இருந்துடாதீங்க. நான் டானாவணும் தான் ஆகவே முடியாது. இருமுகம், 2 வழி, 2 தொழில், 2 இது தனி அது தனி. தொழில் வேறு, உறவு வேறு. அதான் சொல்லுவாங்க. ஒரு பாட்டி வியாபாரத்துக்காக தொழில் மாம்பழம் இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. தொழில கராரா இருப்பா. 5 மாம்பழம் 200 ரூபா. ஆனா வாங்க வந்த பெண் நிறமாச கர்ப்பிணி. பாட்டி ஒரு ஆசைப்பட்டேன், இங்க வா, 5 மாம்பழம் 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன்ல, இந்த 2 மாம்பழம், 2 மாம்பழத்தோட விலை 1 கிலோ 100 ரூபாய். அந்த மாம்பழத்தை இலவசமாக கொடுத்தாள். ஏன்னா தொழில் வேறு, என்னுடைய பக்தியும் உன்னுடைய சூழ்நிலையும் வேறு, என் மனம் வேறு என்பதை பிரிச்சு காமிக்கணும். அனுமார் எப்படி தன்னுடைய மார்பகத்தை பிளந்து இறைவன் இருக்கிறான் என்பதை காமிப்பது போல கும்பத்தில் கேது இருப்பவர்கள் தன்னை நிரூபித்தாக வேண்டும். இதான் கும்பக்கேது. மீனம் அது மோட்சக்கேது. முடியாதவர்கள் இறைவன் திருநாமத்தில் திருப்பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டியது. இப்ப 50 வயசு ஆயிடுச்சு, முடியலப்பா, கண்மூடி தியானத்தில் இறைவா, நான் நன்றாக இருக்கும்போது உன்னை நான் கண்டேன், என்னால் முடியவில்லை இப்பொழுது, ஆனால் உடலும் மனமும் வயோதிகத்தின் காரணமாக எனக்கு மோட்ச நிலை கூடி என்பது இருந்த இடத்தில் இருந்து கொண்டு இறைவனை சரணாகதி அடைவது வீணக்கேது. ஆக கேது இல்லாத பாவம் எதுங்க? எல்லா பாவத்திற்கும் எல்லோருக்குமே கேது அவசியம். கேதுவை பிடிங்க, சரியான கண்கள் திறக்கும், சரியான பாதை திறக்கும், சரியாக பயணப்படுவீர்கள், சரியான ரிசல்ட் கிடைக்குங்க. இன்னைக்கு நம்ம சுகர் டெஸ்ட் எடுக்கிறோம், கடைசியில என்ன சொல்றோம்? இங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட ஓகே சொல்ல மாட்டான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க டெஸ்ட் எடுத்து பார்த்து அவர்கள் கண்ணால் கண்ட பிறகு ஊர்ஜிதம் செய்த பிறகு மெடிசன் கொடுக்குறான். ஏன்? தீர விசாரிப்பதே மெய். அப்போ 12 பாவத்துல எந்த பாவத்துலதான் கேது இல்லை? எல்லாருக்கும் கேது தேவைங்க. ஆனா வயசுக்கு ஏத்த மாதிரி கேது தேவை. ஆனா எல்லோருக்கும் கேது தேவை. அதனாலதான் ஆரம்பமும் கேதுதான், முடிவும் கேதுதான். ஒரு துளி விந்துவில் ஆரம்பித்த நம் உடல் ஒரு பிடி சாம்பலில் முடிகிறது கேது. கேது இல்லாமல் எதுவுமே கிடையாது. கேதுக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. அதான் சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்ச சுப்பிரமணியன் கிடையாது, சுக்குக்கு மிஞ்சின சுப்பிரமணியன் கிடையாது. ஆனா அந்த சுப்பிரமணிக்கே அப்ப யாரு ஆராதனை யார் பண்ணதுன்னா கேது மட்டும்தான். அவங்க அண்ணன் ஆகிய கேது. ஏன்னா தேவியாரை திருமணம் செய்த பிறகு தன்னுடைய ஆசைமணி வள்ளியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அண்ணனிடம் உதவி கேட்டு ஓடி வந்து காப்பானாக, இன்று நமக்கு திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் நிறைய வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமல்ல, திருத்தணியில் முருகனை பார்த்து விட்டு வர வேண்டும், அதற்கு பாதுகாவலனாக அண்ணனாகிய கேதுவாகிய ஞானம் யானை வடிவில் இன்று காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மலை மட்டுமல்ல, சந்தோஷத்தையும் காத்துக் கொண்டிருக்கிறார். சந்தோஷம் வேண்டுமா? சங்கடங்கள் களைய வேண்டுமா? ஆரம்பமும் முடிவும் கேதுவே. ஆக கேது இல்லா வாழ்க்கை இல்லை, கேது இல்லா யோதிடம் இல்லை. வணங்குவோம், நல்லா வளமாக வாழ்வோம். இந்த வாய்ப்பை கொடுத்த சரவணபவ ஜோதிட மற்றும் பல வித்தகர்களையும் பல கருத்துக்களையும் ஜோதிடர்களையும் அறிமுகப்படுத்தி உலகுக்கு ஒரு நல்ல செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்பை கொடுத்த பழனி பாரதி அவர்களுக்கும் இந்த இவ்வளவு நேரம் கரெக்டா ஓடி போச்சு, 1.5 மணி நேரம் ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொறுமையாக இருந்து கருத்துக்களை கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் மகா பெரிவா அனுகிரகத்தோடு, ராமானுஜர் ஆசியோடு, தோடகரின் அனுகிரகத்தோடு, எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதரின் அன்போடு என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.